शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा वक्तारमासाध्ययनेव नित्या सरस्वती स्वार्थसमन्वितासीत् विरक्तदुष्कर्षकलङ्कपङ्का नमामि तं शङ्करमर्चिताङ्घ्रिं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभुवं वसिष्ठं सत्यं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडवतं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। विवेकचूडामणि आचार्यकृतग्रन्थः सर्ववेदान्त सिद्धान्त गोचरं समगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। பஞ்சகோஷ விவேகத்தை இவ பார்த்துருக்கோம். அதுல அன்னமய கோஷம் பஞ்சகோஷ விவேகத்தை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் ஆகி விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கோம். இந்த விஞ்ஞானமய கோஷம் தான் விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யமா இருந்து கொண்டு அந்த சைத்தன்யத்தினுடைய பிரதிபலிப்புனால நான் நான் என்ற எண்ணம் இங்க தோன்றி அகங்காரத்தோடு இருக்கக்கூடிய ஜீவனாக ஆகி கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் ஆயின்றிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். நடுவுல ஒரு டீவியேஷன் போனார். நடுவுல விஞ்ஞானமயா அப்படின்னு ஸ்ருதியிலேயே விஞ்ஞானமயான்றது கான்சியஸ்னஸுக்கு சொல்லியிருக்கு பிரம்மத்துக்கு. இங்க விஞ்ஞானமய கோஷகான்னா அந்த கன்ஃபியூஷன் வருதுன்னு அதுக்காக ஸ்ருதி வாக்கியத்தை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்போ சிஷ்யனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த ஜீவபாவன்றது ஒரு பரமாத்மாவுக்கு பிரம்மத்தினால இறைநியஸ் நாலேஜா வருது. இந்த சம்சாரன்றது அனாதியா இருக்கிறது. இந்த அனாதியா இருக்கிறது அனந்தமா தானே இருக்கணும், அது எப்படி போகும் அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டான். அவன் நல்ல கேள்விப்பாயுது அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னாரு, பிரான்சின் வினா 195வது ஸ்லோகத்துல பிரான்சின் வினா து அசங்கஸ்ய நிஷ்கிரியஸ்ய நிராகிருதே ந கடதே அர்த்த சம்பந்தா நபதோ நீலதாதிபது அப்படின்னாரு. பிராந்தின் வினாது அசங்கஸ்ய பிராந்தின்றத நம்ம ஒத்துக்கல அப்படின்னு சொன்னாங்க. எதுலையுமே சங்கமிக்க கூடாத இந்த ஆத்மாவானது அவர் அசங்கமா இருக்க, நிஷ்கிரியமா இருக்க, அவருக்கு அகர்த்தாவர், நிராகிருதைகள், அவருக்கு ஒரு ஆக்கிருதியும் கிடையாது, ஒரு ரூபமும் கிடையாது. அப்படிப்பட்டவர் எப்படி இதுவா மாற முடியும்? புத்தியில போய் பிரதிபலிங்க சைத்தன்யமா மாற்ற நான் கர்த்தா நான் போக்தான் எப்படி ஆக முடியும் அப்படின்னாக்க ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியாது. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அது பிராந்தியினாலதான் இந்த தப்பு நடந்திருக்கு. இந்த தப்புனாலதான் அவருக்கு கடத்தே அர்த்த சம்பந்தம், இந்த பொருள்களோடைய இந்த புத்தியோடைய சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அது எப்படி அப்படின்னு சொன்னா, ஆகாசமானது பெருசா இருக்கு, எங்கும் பரவி இருக்க ஆகாசத்தை நம்ம மேல போய் பார்த்தோம்னாக்கா அந்த ஆகாசத்தை பார்க்கும்போது ஒரு பிரம்மம் ஏற்படுறது, நீளமா இருக்க மாதிரி ஒரு பிரம்மம் ஏற்படுறது. ரொம்ப போய் பீச்சை போய் பார்த்தாங்கன்னா பெரிய பீச் இருந்ததுன்னா நமக்கு ஒரு பிரம்மம் ஏற்படுறது, அது நீல கலர் தோற்றுறது. அதே மாதிரி பிரம்மன்றது எல்லா இடத்துலயும் இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவும் எங்கும் பரவி இருந்தா கூட அது என்ன ஆச்சுன்னாக்க இந்த புத்தியில போய் பண்ணா அங்க எதுவாகவும் தெரியக்கூடாது. அது ஆனா எப்படி ஆகாசமானது நமக்கு நீளமா தெரியுதோ அப்படி அந்த ஆத்மாவும் இந்த உடம்புல பூந்துட்டதுனால இது நான் நான் நமக்கு தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இல்லைன்னா ஏன்னா ஸ்ருதியெல்லாம் என்ன சொல்றது, நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவசியம் நிரந்தரம் அமிர்தசிய பரம் தேதுகோ பக்தேந்திர இவ அனலம் அப்படின்னு சேதாட்சர உபனிஷத்து நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவசியம் நிரஞ்சனம் இது எதோடையும் ஒட்டாது, அவருக்கு எந்த கருத்துக்கும் கிடையாது, அவர் எங்கேயும் யாரோடையும் சேர மாட்டார், அசங்கோயம் புரிஷா அப்படின்னு உபநிஷம் சொல்லிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஆத்மா எப்படி வருது அப்படின்னா, எப்படி ஆத்மானாக்க நானும்
நினைச்சிட்டேன் அப்படின்னாக்கா பிராந்தியினால நினைச்சிட்டேன் அப்படின்னா. இப்ப இந்த சிஷ்யன் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டுட்டான். இந்த சம்சாரமானது அனாதி காலமா நமக்கு வந்து இருக்கு, எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியாது, அது எப்படி அப்ப முடியும்? எது அனாந்தமா எது அனாதியா இருக்கோ அது அனந்தமா தானே இருக்கும், என்றும் அதுக்கு வரக்கூடாது, இது எப்படி வருது அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் விசாரம் பண்ணணும். எல்லா சிஸ்டம்ஸ் ஆஃப் பிலாசபியும் என்ன பண்றாங்கன்னாக்க மோட்சம்ன்றது வந்து எட்டர்னல் எல்லாம் ஒத்துருக்கேன் இல்லையா? இப்போ இந்த அனாதி ஆனா இந்த சம்சாரத்துக்கு ஒரு எண்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்படின்னா மோட்சம்னு ஒண்ணு வருது. மோட்சம்னு ஒண்ணு வந்ததே ஆனால் எது வருதோ அது போய் தானே ஆகணும். அப்ப அதுவும் வந்து நான் எட்டர்னல்லா தான் ஆகும். அப்ப நீங்க சொல்ற மோட்சம்ன்றதே சிந்திக்காது, அனிர்மோட்ச பிரசங்கம் வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. மோட்சம்ன்றதே ஒத்துக்கொள்ள முடியாம ஆகிடும். அதனால இது அனாதியா இருக்கிறது எப்படி போகும் அப்படின்னு. அப்ப இவர் சொல்றாரு, இல்ல உங்களுடைய கேள்வி கரெக்ட் தான், எதெல்லாம் அனாதியோ அதெல்லாம் அனந்தமா இருக்குன்றது. ஆனா உலகத்துல எல்லாமே அப்படி கிடையாது. இந்த ரஜ்ஜு சர்ப்ப திருஷ்டாந்தத்தை வச்சுட்டாரு அவர். இது ரொம்ப நாளா இருக்கு. ஆனா இந்த ரஜ்ஜுன்றது தெரிஞ்ச உடனே எப்படி சர்ப்பமானது பொய்ன்னு தெரிஞ்சு போறதோ அதே மாதிரி ஒண்ணு இந்த மோட்சமானது அப்ப வரவேறத ஒத்துக்கணுமே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் என்ன சொன்னா, மோட்சமானது வரதும் கிடையாது போகுது. நீங்க இப்பவே முக்த புருஷப்பதுதான் எல்லாருமே. அது நம்ம தெரியாததுனால இருக்கோமே தவிர எது போச்சு, நான் தப்பா எரேனியஸ் தான் நான் தோன்னு நினைச்சேன், அது போச்சுன்னாக்கா அதுக்கு என்ன ஆக போகுது அந்த மோட்சத்துக்கு? அதனால அது மோட்சத்துக்கு இல்லவே இருக்கும். மோட்சத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அனிர்மோட்ச பிரசங்கம் எங்களுடைய மதத்துல அத்வைத மதத்துல வராது. அப்போ அவன் இன்னொரு கேள்வி கேட்கறான். அப்ப எல்லா மதத்தையும் எடுத்துக்கல, எல்லாரும் ஆக்ஷன்னாலதான் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும்னு ஒத்துருக்கும். எல்லாரும் ஆக்ஷன்னால ஒரு காரியத்தை சாதிக்க முடியும்னாக்கா அந்த ஆக்ஷனுக்கு ஒரு பலன் இருக்கும். அந்த பலன்மானது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா அந்த பலன் உண்டானது. அந்த பலன் ரொம்ப நாளா இருக்காது. நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு காரியத்தை பண்ணோம்னா அந்த சந்தோஷம் பர்மனண்டா இருக்கா? இல்ல. நம்ம துக்கமா வீட்டுல ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா துக்கமா இருக்கான். எவ்வளவு நாள் துக்கமா இருக்க போறோம்? கொஞ்ச நாள் ஆனோடனே திருப்பி டிவி பார்க்க ஆரம்பிச்சாச்சு, எல்லாத்தையும் வரும். இப்படி கர்மாவனால வரக்கூடிய பலன்கள் எல்லாமே அனித்தியமா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த மோட்சமும் வருதுன்னு ஒத்துட்டானாக்கா அதுவும் அனித்தியமா தான் போயிடும். ஆனா எல்லா பிலாசபர்ஸும் என்ன சொல்றான், மோட்சம்ன்றது வந்து அப்ப நம்ம மதத்துல இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை, சாதாரண கர்மாக்கள்லாம் இது இருக்கு சார், ஆனா வைதீகமான கர்மாக்கள் பண்ணாங்கன்னாக்கா சாஸ்வதமான ஆனந்தம் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. வைதிகமான கர்மா பண்ணாலும் அதேதான். கர்மான்னு ஒண்ணு இருந்துச்சுனாலே கர்ம பலன் ஒண்ணு இருக்கும். கர்ம பலன் ஒண்ணு இருந்துச்சுனாக்கா இது அத வைதிகமான கர்மாவை நம்ம என்ன வார்த்தையில சொல்றோம்னா தர்மம் அப்படின்னு சொல்றோம். இந்த தர்மம் அப்படி இந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறோம். அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுனால ஒரு பலன் வருது. அந்த பலமானது என்ன, அது புண்ணியத்தையோ பாவத்தையோ கொடுக்கறது. அது தர்மமா இருக்குமே ஆனால் புண்ணியத்தை கொடுக்கறது. அந்த புண்ணியமானது என்னாச்சு போய் சேர்றது. இப்படியே வளர்ந்துட்டே தான் இருக்கு. அதுவும் பர்மனண்டா இல்ல. அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இவன் வாழ்க்கை அமைகிறது. திருப்பி இவன் பாவமோ புண்ணியமோ செய்யறான். அதுக்கு மேல இப்படியே போயிட்டு இருக்கே தவிர இதுக்கு ஒன்று எண்டு ஒண்ணு இருக்கா மாதிரி இல்லை. அப்படின்றது இந்த முமுட்சுவா இருக்கிறவன் தெரிஞ்சிடலாம். வேதாந்தத்தை படிக்கிறவங்க மாத்திரம் இதுக்கு ஒரு பிரச்சனை வருது இவனுக்கு மாத்திரம். ஆமாமா உலகத்துல எதுவுமே பர்மனன்ட் கிடையாது, ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம்னு வேதம் சொல்றது. அப்படி சொன்னா அது ஒண்ணுதான் பர்மனண்டா இருக்கணும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அனந்தம்னு வேற சொல்றது. அதனால இந்த மோட்சம் வேதாந்திகள் சொல்லக்கூடிய மோட்சமானதுதான் அனந்தமா இருக்கு. பாக்கி பேர் சொல்றதெல்லாம் கூட கொஞ்சம் தகராறு வருது. எல்லாம் கர்மாவனால சாதிக்கிறதுனாலயோ மெடிடேஷன்னால சாதிக்கிறதுனாலயோ வரக்கூடிய பலனும் வந்து நான் எட்டர்னலா தான் இருக்கும். ஏன்னா அதுவும் மானசிக கர்மா தானே மெடிடேஷனும். அதனால இதை ஒத்துக்கொள்ள முடியாது. அது மாத்திரம் இல்ல, ஒண்ணு பிறந்ததே ஆனால் சாதனம் ஜாத்தி துருவோ புத்தியோ மிருதம் ஜென்ம ஜென்ம மிருதச்சேச்ச துருவம் ஜென்ம மிருதச்சேச்ச. எது செத்து போறதோ அதுக்கு இன்னொரு ஜென்மா இருக்கு, எதுக்கு ஜென்மா இருக்கோ அதுக்கு சாவு இருக்கு அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காரு. ஆகையினால இப்ப எதாச்சுன்னா ஏதாவது ஒண்ணு நமக்கு வறுமையானால் அது வந்து இந்த போய் தானே ஆகணும் அப்படின்னு சந்தேகம் வந்து அவன் கேட்டான். அப்ப இவர் சரிப்பா இல்லப்பா அப்படி கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கிறதுல தப்பு இருக்கு. இப்போ எதெல்லாம் சம்சாரமானது நம்ம வந்து இல்ல ஒரு நாள் ஆரம்பிச்சிருக்கோம், எப்படியோ ஒரு நாள் முதல்ல ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அந்த ஆதி நம்மளால சொல்ல முடியல. முட்டை வந்துதா கோழி வந்துதா? இவன் சரீரம்னு ஒண்ணு வந்த உடனே தானே இவன் கர்மாவே பண்ணிருப்பான். கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தானே சரீரம் வருது. அப்ப எது முதல் வருதுன்னு கேட்டா நமக்கு கிடைக்கவே இல்லை.
நமக்கு பதிலே கிடைக்காததுனால நம்ம என்ன சொல்றோம், எதுக்கு பதில் கிடைக்கலையோ அதுக்கு அனாதின்னு நம்ம சொல்லிட்டோம். அதாவது பிகினிங்லெஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். அனாதின்னா என்னது, ஆதிக்கு நதித்தியத்தே இது அனாதி. ஆதின்றது தெரியல, அதனால நம்ம எப்போ தெரியலையோ அப்போ வந்து விசாரம் பண்ணி தான் அதை புரிஞ்சு கொள்ளணும். ஆனா இல்லையே, முட்டையில இருந்து கோழி வராம எப்படி முட்டை வரும், முட்டை இல்லாம எப்படி கோழி வரும்னு இந்த கேள்வி கேட்டுட்டே போக தவிர பதில் வரவே வராது. முதல்ல கர்மா செய்யறதுக்கு இவன் இருந்தா தானே கர்மா செய்த உடனே தானே பலன் வரும். அந்த பலனுக்கு ஏற்ற மாதிரி தானே இன்னொரு சரீரம் வரும் இவனுக்கு. இப்படின்னு கேட்டா இந்த பதில் இல்லை நமக்கு. அதனால இப்ப என்ன ஆச்சு, என்னாங்க போஸ்ட் அக்ரி இந்த சம்பாரங்கள் எல்லாம் அனாதி அப்படின்றத ஒத்துந்து ஆக வேண்டிய நெசசிட்டி. ஆதி தெரியல, அதனால அனாதி அப்படின்னு சொன்னோம். சரி, அதுக்கு அப்போ அந்தம்னு ஒத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த ப்ராப்ளம் வருது. அது அந்தம், அது போறதுன்னாக்கா அப்ப மோட்சம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு வச்சு, அதனால என்னாச்சு அனிமோட்ச பிரசங்க அப்படின்னு ஒரு தோஷம் வருது. மோட்சத்தை சொல்ல முடியாத ஒரு பிரசங்கமானா இதாகுது. அப்ப அந்த மோட்சமானது என்னன்னு எல்லா ஒத்துட்டு இருக்கோமே மோட்சமானது. அதனால இந்த வாதத்தை ஒத்துக்கொள்ள முடியாது. சரி, இன்னொரு வாதத்தை வச்சுக்கலாம். சம்சாரம் அனாதியா இருக்கு, இதெல்லாம் அதான் அனாதியா இருக்கும், அதெல்லாம் அனந்தமா தான் இருக்கும். எப்படி தெரியாதா இருக்கு, நம்ம இது வரைக்கும் தெரியலன்னா இனிமே தெரியவா போறது. அதனால இந்த சம்சாரத்துக்கு எண்டே இருக்காது சார் அப்படின்னு சொன்னா, அப்ப நான் எதுக்காக படிக்கணும், நான் என்னதுக்காக தெரிஞ்சுக்கணும், மோட்சத்துக்கு எதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். அதனால அப்பவும் என்னாச்சு அனிர்மோட்ச பிரசங்கா அப்படியும் வந்துருக்கு. மோட்சத்துக்கு சான்ஸே கிடையாது இந்த சாஸ்திரத்தினால அப்படின்னாச்சு. அப்படின்னா இப்ப இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு. அனாதியா இருக்கு சம்சாரம், ஆனா அதுக்கு அந்தம் இருக்கு. ஆனா அந்த அர்த்தம் இருக்கிறதுனால அந்த மோட்சமானது திருப்பி உண்டாகல அப்படின்னு ஒரு ஸ்பெஷல்லா ஒரு கேட்டகரி பண்ணணும். இது அத்வைதி மாத்திரம் தான் இந்த கேட்டகரியை எடுத்துட்டு வந்து சொல்ல வேண்டிய நெசசிட்டி இருக்காங்க. உலகத்துல அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கா அப்படின்னா நம்ம கையில இருக்கிற ஒரே திருஷ்டாந்தம் இருக்கு. ரஜி சர்ப்பத்துல இருக்கு. அந்த பிராந்தி வந்தது, அந்த சர்ப்பத்தை பார்த்தான். அந்த சர்ப்பத்தை பார்த்தோன்னா பயந்து அலறினான். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்த வந்து டார்ச் லைட்டை எடுத்து பார்த்த உடனே இதுதான்ப்பா இது கயறு, இது பாம்பு இல்ல அப்படின்னு அந்த நாலேஜ் வந்த உடனே தான் இவனுக்கு அந்த படபடப்பெல்லாம் நின்றுது, அவனுடைய பயங்கள்லாம் போச்சு. இப்ப என்னாச்சு, நாலேஜ் வந்த உடனே இவனுடைய தேடல் நின்றுது. இவன் தேடுன்னு தேடிட்டு இருந்தான். எப்ப இந்த பாம்பு அதுல வந்ததுன்னு டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியாது. எப்ப போச்சுன்னு வேணா சொல்லலாம், டார்ச் லைட் அடிச்ச உடனே போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதனால அங்க ஒரு சேஞ்ச் இல்லை. இவனா ஒரு தப்பா நினைச்சிட்டு பிராந்தியினால இவன் பயப்பட்டான். அந்த பயமானது அதை ரஜுன்னு தெரிஞ்ச உடனே போச்சுன்னு இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிற காரணத்தினால இந்த சம்சாரம்ன்றது இப்ப எப்படி இருக்கு அப்படின்னாக்க, நம்ம பாம்புன்னு நினைச்சிட்டு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாம் இந்த உலகத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். என்ன சார் இது நல்லது கெட்டதெல்லாம் நடக்கிறது, எனக்கு மாத்திரம் எல்லா கஷ்டமும் வருது அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த வேதாந்தத்தை பார்த்த உடனே படிச்ச உடனே அந்த வேதாந்தம் என்ன சொல்றது, நீ வந்து ஆல்ரெடி முக்க புரித்தல்லாம், நீ வந்து உன்னுடைய பிரமையினால நீ இல்லன்னு நினைச்சிட்டு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள்லாம் நம்ம சொன்னோம். இந்த 10 பேர் பரமார்த்த குருவனுடைய சிஷியர்கள்லாம் நீங்கிட்டு வந்தாங்க. வந்து பார்த்தா திருப்பி எண்ணி பார்த்தா, ஐயோ நாங்க கிளம்பும் போது 10 பேர் கிளம்பினோம் சார், 9 பேர் தான் இருப்பான்னு எல்லாரும் அவனவனும் விட்டுட்டு ஆத்மாவை விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 தான் சார் இருக்கோம் பாருங்க சார்னா. அப்போ பக்கத்துல இருந்து ஒருத்தர் வந்தாரு. என்னப்பா உங்க ப்ராப்ளம்? நாங்க 10 பேர் கிளம்பினோம் சார், ஒருத்தன் காலிட்டாருன்னு ஒவ்வொரு அதான் எப்படி நான் பதில் சொல்லுவோம் என் குருவுக்கு. ஒருத்தங்க ஒருத்தன் யார் போயிட்டான்னு தெரியல, நாங்க 9 பேர் தான் இருக்கோம். அப்பா நீ என்னது தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்க எல்லாம் தனியா நில்லுங்கன்னு அந்த குரு என்ன பண்ணார், இவன்ல இருந்து ஆரம்பிச்சாரு. 1 2 3 10 பேர் இருக்கீங்களே பண்ண. அப்பா எங்க இருந்து வந்தா 10 பேர்? இவ்வளவு நாள் எங்க இல்லாம இருந்தது? அவனுடைய அஜ்ஞானத்தினால இல்லாம இருந்தது. அவனுடைய அஜ்ஞானம் போன உடனே அந்த 10வது மனுஷன் கிடைச்சான் அப்படின்றது. அதே மாதிரி சுதிய நம்மளை பார்த்து நீங்க வந்து பிரம்மாண்டி இவ்வளவு நாள் நினைச்சிட்டாததுனால நீங்க இந்த ஆத்மாவை போய் நீங்க நினைக்கின்றதுனால இந்த ப்ராப்ளம் வந்தது. இப்ப சுதியானது உங்களுக்கு எடுத்து சொல்றேன். நீங்க இந்த நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நீங்க இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையில நீங்க எதை நான் நினைச்சிருந்தீங்களோ அந்த நான் இல்லப்பா. நீங்க அது உண்மையிலேயே நீங்க எங்கும் நிறைந்ததான எங்கும் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பிரம்மன் தான் நீங்க அப்படின்னு சொல்றது. சொன்ன உடனே இப்ப என்ன ஆச்சு, அந்த அறிவு வந்த உடனே அதான் டார்ச் வைக்கணும். அந்த அறிவு வந்த உடனே இங்க இருக்கிற சம்சாரத்துல இருக்கிறதெல்லாம் போயிடுது, இந்த பயங்கள்லாம் போயிடுது. ஆகையினால சம்சாரமானது அனாதியாக இருந்தாலும் அந்தமாக இருக்கலாம், ஒரு அனுபவத்தையும் கிடையாது அப்படின்னு அவர் மனசுல வச்சுட்டு சொல்ல. ஏன் வந்ததுன்னாங்க, பிராந்தியினால வந்தது. பிராந்தியினால எது வந்ததுனால இந்த ப்ராப்ளம் தான் வரும். ஏன்னா தப்பானது வந்துச்சுன்னா அதான் வந்துட்டு மறந்துட்டாங்கன்னா ஏன் மறந்துட்டான்றது என்னத்தை விசாரணம் பண்றது? என்ன காரணம் சொல்லாத அது சரியா நமக்கு வராது. இல்ல சார் காத்தால ஒரே பிஸியா இருந்தா அதனால மட்டும்தான் மறந்துட்டானே
ஆதி எடுத்துட்டு வர மறந்தாச்சுன்னா மறந்துட்டா ஏன்னு நீங்க காரணத்தை கேட்க முடியாது. இப்போ அடுத்தது என்ன ஆச்சுன்னா வேற ஒரு சாதியை போட்டு நடந்து அது போக வேண்டியதான் ஸ்கூட்டரை எடுத்துட்டு. அதே மாதிரி இப்ப இந்த விசாரம் பண்ணிட்டு சம்சாரம் எங்கேருந்து வந்தது ஏன் வந்ததுன்ற விசாரம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. இப்ப இதுக்கு வழி இருக்கா, இது நிக்கிறதுக்கான வழி இருக்கான்னா இருக்கு. சாஸ்திரம் ஒண்ணு இருக்கு. அவன் எப்படி டார்ச் லைட்டை அடிச்சு போட்டானா அதே மாதிரி இங்க டார்ச் லைட்டை குரு எடுத்துட்டு வந்து நமக்கு காமிக்கிறார். அந்த குருவானவர் இந்த சாஸ்திரம் சொல்றதுப்பா வேதாந்த சாஸ்திரம் தான் எல்லா பிரமாணங்களிலேயும் மூத்த பிரமாணம் இதுதான். அந்த பிரமாணமானது சொல்றது உன்னுடைய வார்த்தை நம்ப மாட்டியா நீ பகவானுடைய வார்த்தைய. அதனால இந்த சுத்தியில சொன்னாக்க அதுதான் நீ கேட்கணும். பாக்கி யாரையாவது சொல்றதெல்லாம் கேட்டு இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு போதும். புத்தகத்துல போட்ட இருக்கிற நாளைக்கு கேட்டு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படி எல்லாம் வாழ்ந்துட்டோம். இப்ப இது எல்லாத்த விட வசதியான வேதமே உங்களை நீதான் பிரம்மம் அப்படின்னு மகா வாக்கியத்தினால தத்துவமசி அப்படின்னு சொல்றதுனால இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த நாளைக்கு வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான ஒண்ணும் கிடைக்காது. என்ன கிடைச்சு இவ்வளவு நாள் நான் அதெல்லாம் இருந்தேன் நான் நினைச்சிருந்து இந்த அனாத்மாவை போய் ஆத்மான்னு நினைச்சிட்டு இருந்தா அது போச்சு. அது போனதுனால இப்ப இந்த மோட்சத்துக்கு என்ன ஆச்சு ஒரு அனுபவத்தையும் வரல. அதனால இந்த மோட்சம் ஆரம்பிக்கிறதுன்னு சொன்ன ஆர்குமெண்ட் தப்பு. அனாதியாகவும் இருக்கலாம் அந்தமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு கடைசியா அசங்கசிய நிஷ்கிரியசிய நிராகிருதே அசங்கமாகவும் நிஷ்கிரியமாகவும் நிராகிருதமாகவும் இருக்கிற இவனுக்கு அர்த்த சம்பந்தா இந்த காணப்படும் பொருள்களுடைய சம்பந்தம் காணப்படும் இந்த மைண்டு இன்டெலெக்ட் என்ற இதனுடைய சம்பந்தமானது அந்த பிரம்மத்துக்கு ஒரு நாளும் கடத்தை வரவே வராதுப்பா. எப்படி நவசகா நீலகாதிபத்து அப்படின்னு விஷயத்த மனதில் வச்சுட்டு சொன்னார். இப்ப இதே விஷயத்த இப்ப நம்ம பேசின விஷயத்தையே இன்னும் ஒரு 2-3 ஸ்லோகத்துக்கு இதே ஆங்கிள் தான் சொல்ல போறாரு. அது ஆதி இருக்கலாம் அந்தமும் இருக்கலாம் ஆனாலும் மோட்சத்துக்கு ஒரு ஹானியும் வராது அப்படின்றத சொல்ல போறாரு. இப்போ ஸ்வஸ்ய திருஷ்டுஹு நிர்குணஸ்ய க்ரியஸ்ய பிரத்யக்போத ஆனந்தரூபஸ்ய புத்தேஹ ராந்த்யா ப்ராப்தஹ ஜீவபாவஹ ந சத்யஹ மோகாபாயே நாஸ்தி அவஸ்து ஸ்வபாவாத். அந்த பிரம்மமானது நிர்குணமா இருக்கு. ஒரு குணத்தோடய அது தரவே தெரியாது. நிர்குணஸ்ய அக்கிரியஸ்ய ஒரு கிரியையும் இல்லாத அந்த ஆத்மாவுக்கு பிரத்யக் போத ஆனந்த ரூபம் அது மாத்திரம் இருந்ததுன்னா பரவாயில்ல. அது என்ன பண்றது உள்ளுக்குள்ள இருக்கு. உள்ளுக்குள்ள இருந்துட்டு எல்லாருக்கும் சாட்சி ரூபேன்னு இருந்துட்டு இருக்காரு. அந்த அவர் சாட்சியா இருக்காருன்றத பார்க்காம நான் என்ன பண்ணேன் அந்த புத்தியில இருக்காருன்னு நினைச்சுன்னு பார்த்ததுனாலதான் என் பிரச்சனையை தவிர அவர் இருக்காருன்றதுல சம்பந்தம் நமக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா அவர் இல்லைன்னாக்கா என்ன காது கேட்க மாட்டேங்கிறது. கண்ணு இருக்கும் கண்ணு கேட்காது, கண்ணு பார்க்காது. காது இருக்கும் காது கேட்காது. அப்ப என்ன பண்ணா ஐயோ இந்த ஆத்மா இல்ல சார் அவர் போயிட்டாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போய் போட்டுடுறோம். நம்ம அப்படின்னா என்ன கண்ணுக்கு கண்ணாவும் காதுக்கு காதாவும் இருக்கிறவர் அவர் இருக்கார். அவர் இருக்காருன்றதுல ஒரு சந்தேகமே இல்லை. அவர் என்கிட்ட இருக்கார். ஆனா அவர் நான் எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்காம நான் பாக்குறேன்றதுதான் என்கிட்ட இருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன என்னுடைய அறியாமை. அந்த அறியாமை போச்சுன்னாக்க இது தெரியும். ஏன்னாக்கா அந்த அறியாமை எப்படி போகும் சாஸ்திரம் தான் சொல்லணும். சாஸ்திரம் என்ன சொல்றது அப்பா நல்லா புரிஞ்சுக்கா அந்த ஆத்மா நீயானது ஐயர் நீ எதை சொல்லிட்டு இருக்கியோ அது நிர்குணம், அது அக்கிரியம், அது உள்ளுக்குள்ளேயே உங்களுடைய சாட்சி ரூபையில இருந்துட்டு பிரத்யேக போதமா அது நான் 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 எப்போதும் காமிச்சுட்டேதான் இருக்கும். உனக்கு நான் நான் ஆனந்த ரூபமா தான் அது இருக்கு. ஏன்னாக்க அது கூட ஒரு நிமிஷம் நீங்க மனசு புத்தி இதெல்லாம் வேலை செய்யாத போது தூங்கும் போது என்னாச்சு எல்லாரும் மனசு புத்தி இல்லாத சமயத்துல தூங்கினோம். எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஆனந்தமாக தூங்கினேன் அப்படின்றாங்க. யாருமே அதுக்கு எக்ஸப்ஷனே கிடையாது. பிச்சாக்காரன் தூங்கினாலும் அப்படிதான் இருக்கு, ராணி தூங்கினாலும் அப்படிதான் இருக்கு, ராஜா தூங்கினாலும் அப்படி இருக்கு. ஆகையினால அந்த ஆத்மாவோட இருக்கும்போது ஆனந்தம் இருக்குன்றதுக்கு நமக்கு நல்லா தெரியாது. இவர் மிக போதமா இருக்காரு. அவர் எப்பொழுதும் நான் 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 காமிச்சுட்டே இருக்காரு. அவரு யாருக்குமே நான் போயிட்டோன்ற அறிவியல் எல்லாருக்கும் நான் உயிரோட இருக்கேன்னு நல்லா தெரியாது. நித்திய போதமா இருக்கார். அவர் சாட்சியா பிரத்யேகா இருக்காரு. ஏன்னா அவர் இல்லைன்னாக்கா என்ன தூக்கி போட்டிருப்பாங்க. அதனால அவர் இருக்காரு. எல்லாரும் புத்தியும் மனசும் இல்லைன்னாக்கா ஆனந்தமா தூங்கினேன்னு சொல்றான். அதனால அவருடைய சொரூபம் ஆனந்தமா இருக்கு. இப்படி பிரத்யேக போத ஆனந்த ரூபமா இருக்கக்கூடிய அவர் என்ன பண்ணா சாட்சியா இருக்கக்கூடிய திரஷ்டாவாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் திரஷ்டு. அந்த திரஷ்டா எப்படி இருக்கார் நிர்குணமாகவும் அக்கிரியமாகவும் பிரத்யேக போத ரூபமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு புத்தேகே பிராந்தியா புத்தியில இருக்கக்கூடிய மயக்கத்தினால பிராந்தி எப்போ வரும் அப்படின்னாக்கா விவேகம் இல்லைன்னாக்கா வரும். எது ரைட்டு எது ராங்குன்னு தெரியலன்னாக்கா எரேனியஸ் நாலேஜ் வரும் இல்லையா. சத்தா
அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். அசத்தா அப்படின்னு யோசிப்பாங்க. அசத்தா இருந்தா தோணவே தோணாது. சத்தாக இருந்தா எப்பொழுதுமே இருக்கணும், அது அப்போ மாறக்கூடாது. எது மாறுறதோ அது சத்தியமா இருக்காது. அப்படின்னாக்க சச்சே ந பாத்தியதே, அசச்சே ந பிரதீயதே. அசத்தா இருந்தா தோணவே கூடாது, பிரதீயமே வரக்கூடாது, ந பிரதீயதே. இது என்ன ஆச்சு? இந்த உலகமானது எப்படி இருக்கு, சம்சாரமானது எப்படி இருக்குன்னா, பாத்தியதே ஒரு நாள் போக போறது, நாளைக்கு வந்ததுன்னா பிரதீயதே, ஆனா தோணிட்டு இருக்கு. நான் தோணிட்டு தானே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சத்தும் இல்ல அசத்தும் இல்ல, சதசத் விலட்சணம். சதசத் விலட்சணம் அப்படின்னா என்ன? ஒண்ணு சத்தா இருக்கணும், ஒண்ணு அசத்தா இருக்கணும். அது இல்லாதது என்னவா இருக்கணும்? பொய்யா இருக்கணும். பொய்யா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? மித்யா, பொய். மித்தியான்னா என்ன? பிராந்தி. இந்த பிராந்தியால வந்தது. பிராந்தியா பிராப்தா எது? இந்த ஜீவபாவம். நான் ஜீவனே கிடையாது, எனக்கு இந்த ஜீவபாவம் ஏன் வந்ததுன்னா, என்னுடைய மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் உள்ள நான் அதை ஐடென்டிஃபை பண்ணேன். இப்ப நான் குறிக்கிட்டு ஆகையினால இந்த ஜீவபாவம்ன்றது வந்து பிராந்தியினால வந்ததே தவிர, இந்த பிராந்தியினால வந்தது போயிட்டுன்னா இருக்கிற ஒரு வஸ்து நல்லா ஒழிக்க போறது, அவ்வளவுதான். பிராந்தியினால வந்தது. ஆகையினால இந்த ஜீவபாவா ந சத்தியா, இது ஒரு நாள் சத்தியமாக ஆகாது. இது வந்து எப்படின்னாக்க, இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ட்ரீம். இப்ப ட்ரீம்ல வந்து எங்க நாட்டுல வந்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சுட்டு போயிட்டான். எல்லாத்தையும் திறந்து நல்லா என்கிட்ட கட்டியை காமிச்சு நானே சாவியை எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் போட்டு வரலாம். தூங்கி எழுந்த உடனே பார்த்தான்னாக்க எதுவுமே போல. சரியா? அதுல இருந்து என்ன தெரியுது? ட்ரீம்ல இருக்கக்கூடிய உன்னுடைய ராபரியானது என்னுடைய பேக்கிங்ல இருக்கக்கூடிய என்ன ஒண்ணுமே அஃபெக்டே ஆகல. தூங்கி அதோடனே திருப்பி தான் வந்தது. நான் எப்படி இவ்வளவு அசத்தரமா எடுத்து அவங்களுக்கே சாவி எடுத்து கொடுத்தேன், கொஞ்சமாவது நான் ஃபைட் பண்ணுவேன், எல்லாம் சொல்றேன், எல்லாம் பிரயோஜனம் இல்லாத அதுக்கு ஒன்னும் அஃபெக்டே ஆகல. எல்லா சாமானும் இங்கேதான் இருக்கு, கூட்டினபடியே இருக்கு. ட்ரீம்ல இருந்த ராபரியானது பேக்கருக்கு எப்படி ஒன்னும் அஃபெக்ட் ஆகலையோ, அதே மாதிரி இந்த ஜீவன் நான் நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த ஆத்மா எங்கெங்கயோ போயிட்டு நானும் நினைச்சுட்டு அது என் கூடவே வந்தது, என் கூடவே இருந்தது, என் கூடவே அனுபவிச்சது எல்லாம். அது எங்கேயாவது போச்சா வந்ததா? அப்பவும் இல்ல. அந்த ட்ரீம்ல இருக்க எப்படி அஃபெக்ட் பண்ணலையோ அப்படி இந்த சம்சாரமானது மோட்சத்தை ஒரு காலம் அஃபெக்டே பண்ணல. அதனால மோட்சம் வரதுன்றது ஒரு மோட்சம் இருக்கிறதா இருந்துதான் இருக்கு. ஆகையினாலையும் இந்த ஜீவபாவமானது பிராந்தியினால வந்தது. பிராந்தியினால எது வந்து அது சத்தியமாகுமா? அதனால என்ன சத்தியம்? அதனால அது அசத்தியம் தான். அது இதனால எப்படி சார் அது கண்டுபிடிக்கிறது? அது நல்ல கேள்வி கேட்க. மோகத்தினால வந்தது. நீ ஏன் மோகிச்ச? இந்த இன்டெலெக்ட் இந்த நான் என்ன மோகத்தை அடைஞ்சேன், நான் தான் சார் அப்படின்னு நினைச்சா பாருங்க. நினைச்ச உடனே இதெல்லாம் என் கூட சேர்ந்து வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அந்த பிரச்சனை வந்த உடனே அந்த மோகத்தை அபாயே கட்டி, அந்த மோகம் உங்களுக்கு போயிட்டே ஆனால் டார்ச் லைட் அடிச்சு காமிச்ச உடனே எப்படி கர்ப்பமானது போய் அந்த ரஜுவானது தெரிஞ்ச உடனே உங்களுக்கு பயம் போச்சோ, அப்படி நீங்க தான் ஆத்மான்னு இந்த ஸ்ருதியானது வந்து வேதாந்த நமக்கு சொன்ன உடனே இந்த சம்சாரமும் அந்த சம்சாரத்தினால வரக்கூடிய காரியங்களோ அது எல்லாமே போயிடுது. நாஸ்தி அவஸ்து ஸ்வபாவதா, ஜீவத்தன்மைக்கு உண்மையாகவே இல்லாததான ஒரு நிலைமை அது. அவர் உண்மைதான். அது இப்ப என்னாச்சு? மோகம் போனோடனே அது போயிடுச்சு. இப்ப என்னாச்சு? அவன் சொச்சமா பிரம்மமாவே ஆயிட்டான். அவன் அந்த ஜீவபாவம் இருக்கிறதுனாலதான் என்ன, எப்ப நான் ஜீவன் நினைச்சேன்னா எல்லாமே ப்ராப்ளம் வந்தது. நீ ஜீவன் இல்லப்பா அப்படின்னு சொன்னார். நீதான் தப்பே தோமசி, எந்த தத்தை நீ நினைச்சிட்டு இருக்கியோ அந்த சர்வஜனா இருக்கக்கூடியதுதான் சார் பத்து. நான் எப்படி சார் இருப்பேன் அப்படின்னு நினைச்சார். நான் அல்பஜனாச்சே நினைச்சேன். அந்த சர்வஜ்யம் அல்பஜ்யம் நீங்க நினைக்கிறதெல்லாம் விட்டுடுங்க. அந்த சத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைத்தன்யமோ உங்க பின்னாடி இருக்கக்கூடிய சைத்தன்யமோ ஒண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சதே. ஆனாலும் சத்து சோமசி அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டுனாக்க அதுக்கப்புறம் இந்த சம்சாரமோ இந்த ஜீவபாவமோ இருக்காது. வாட் ரிமைன்ஸ் இஸ் ஒன்லி ஆத்மா. ஆத்மாவை தவிர இன்ஃபேக்ட் எதுவுமே இல்லை. பிரம்ம சத்தியம், ஜெகத்து நித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரா. இருக்கிறது ஒண்ணுதான், பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். அது அந்நிய வெதிரிக்தம் அந்நிய சர்வம் வித்யா பொய் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த உபனிஷத் வந்திருக்கு அப்படின்னு அந்த சிஷ்யனுக்கு சொன்னார். அதனால அனாதியாக இருந்தாலும் அந்தமாக இருக்கலாம். மோகம் போயிடுச்சுனாங்க இருக்கிறது என்னன்னா பிரம்மம் ஒண்ணுதான் நிலைக்கும். அவர்தான் ததேவ அவசிஷ்யதே, அது ஒண்ணுதான் நிக்க போறது அப்படின்னு சொன்னாரு. யாவத் பிராந்தி தாவத்யேவ அஸ்ய சத்தா மித்யா ஞான உஜ்ரிம்பிதஸ்ய பிரமாதாத் ரஜ்வாம் சர்வஹ பிராந்திகாலீன ஏவ
பிராந்தேர் நாசே நைவ சர்வோபி தத்வத். இது எவ்வளவு நாள் சார் இருக்கும் இந்த சம்சாரம் அப்படின்னு போகணும்னு ஓப்பு கொடுக்குறீங்க, எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னுட்ட யாவத் பிராந்தி உங்க கையில இந்த எரேரியஸ் நாலேஜ் நீங்க எவ்வளவு தடவை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்னு நீங்க இப்படி அளம்பிடிக்கிற வரைக்கும் நீங்க இப்படிதான் இருப்பது. யாவத் பிராந்தி பாவத்து அது வரைக்கும் இந்த அக்ஷய சத்தா இதனுடைய அப்பதான் அது இதனுடைய சத்தம் இருந்துதான் இருக்கும் நீங்க இருக்கிற வரைக்கும். அது எப்ப போகும் அப்படின்னாக்க மித்யா ஞான விஜృంభిதஸ்ய பிரமாதாத். இந்த ஜீவபாவம் எதனால வந்தது உங்களுக்கு? பொய்யான அறிவுனால வந்தது. மித்யா ஞானத்தினால விஜృంభిதஸ்ய உத்பவமானதுனால இந்த மித்யா ஞானம் born out of error. அது எதனால எரர்ல வந்ததுன்னா உங்களுடைய பிரமாதத்தினால வந்தது. பிரமாதம்னா என்ன அப்படின்னா தமிழ் பிரமாதம் இல்ல. பிரமாதம்னாக்க செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தவிய அகர்த்தம். நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம கேர்லெஸ்ஸா விட்டுட்டீங்கன்னா அதுக்கு பேர் பிரமாதம் பேர். சுவாத்யாயான்மா பிரமதா ஆச்சாரியாய பிரியம் தனஸ்வா ஹிருத்ய பிரஜா சங்கும்மாப்யவச்சேதி அப்படின்னு என்ன சொல்றது? தேவபிதர் காரியாப்யாம் ந பிரமதிதவ்யம் மாத்ருதேவோபவ பிதேவோ. பிரமாதம் எதுனா செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலன்னாக்க அதனால வரக்கூடிய விளைவுகள் ரொம்ப பெருசு. அந்த பிரமாதம் நீங்க என்ன பண்ணணும்? ஆத்மாவை குரு சொல்லிட்டார், வேதம் நீங்க நம்புற வேதமோ ஈஸ்வரனும் சொல்லிட்டாரு நீங்க தான் ஆத்மான்னு. அப்படி இருந்தா கூட நீங்க அந்த ஆத்மாவை நம்பிடலன்னாக்கா என்ன ஆச்சு? இப்போ இந்த பிராந்தி நாலேஜ் வந்தது. இந்த பிராந்தி நாலேஜ் வந்ததுனால என்ன? மித்யா ஞானத்தினால பிறந்தது. இது எதனால பிறந்தது? நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதனால மயக்கத்தினால பண்ணீங்க. அதனால இந்த பிரமாதத்தினாலதான் இந்த மித்யா ஞானமானது உங்களுக்கு ஜீவபாவத்தை உண்டாக்கிருக்கு. அது எப்படி வந்தது? உலகத்துல ஏதாவது இருக்கா சார்? நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? இருக்க ரஜி சர்ப்பம். ஏன்னா ரஜி சர்ப்பம் சொன்னாலும் ஆச்சாரியாலே அவர் வாயில எங்க சொல்லியிருக்காரு? கிளியரா சொல்லி ரஜ்வாம் சர்ப்ப பிராந்தி காலி நெய்யவ. ரஜுல எவ்வளவு நாள் அந்த சர்ப்ப பிராந்தி இருந்தது? இவன் சர்ப்பான்னு நினைக்கிற வரைக்கும் அந்த சர்ப்ப பிராந்தி இருந்தது. எப்ப போச்சு? அது சாஸ்திரத்தை எடுத்துட்டு ஒருத்தர் காமிச்ச உடனே அது போச்சு. அதே மாதிரி நீங்க சம்சாரமானது எப்படி வேணும்னா பிராந்தேகே நாசே, அந்த பிராந்தி நாசம் ஆயிடுச்சுன்னா நைவ சர்ப்பா, அந்த இடத்துல சர்ப்பம் இல்லாம போயிடுது. ரஜுத்துல சர்ப்ப பிராந்தி பிராந்தி காலம் இருக்கிற வரைக்கும் இருக்குது. இப்ப நமக்கு இந்த சம்சாரம் எவ்வளவு நாள் இருக்கு? இந்த பிராந்தி காலம் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். எப்ப ஞானம் வரும்? நமக்கு ஆச்சாரியம் சொல்லி சொல்லி கேட்டு 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 சிரவணம் மனன நிதித்தியாசனம் பண்ணி ஒரு நாள் நான் தான் ஆத்மாங்கிறது நன்னா புரிஞ்ச உடனே இந்த பிராந்தியானது உடனே போயிடும். ஆகையினால இதுக்கு எண்டு இருக்கு அப்படின்றத சொல்றாரு. ஆகையினால ரஜ்வாம் சர்ப்ப பிராந்தி காலிலேயே பிராந்தே நாசே சதி நெய்வ சர்ப்பா அஸ்தி. அந்த இடத்துல சர்ப்பமானது போயிட்டு இல்லாத சர்ப்பம் தானே இருக்கு நீங்களா நினைச்சிருந்தீங்க, அது இருக்கு. அதே மாதிரி தத்வது அப்படின்னு அதே மாதிரிதான் என்ன இதுதான் தத்வத்தின் சிம்பிளா போட்டு தத்வத்து. அதே மாதிரிதான் இந்த சம்சாரமானது உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. பிராந்தி காலம் இருக்கிற வரைக்கும் இந்த சம்சாரம் இருக்கும். யாரோ ஆச்சாரியர் இந்த கால்குலேட் மாதிரி உங்களுக்கு வேத பிரமாணம் தான் உதவி, பாக்கி எல்லா பிரமாணத்தோட இருக்கிறது உபனிஷத் பிரமாணம் தான் அப்படின்னு அந்த ஆச்சாரம் அந்த உபனிஷத் என்ன சொல்றதோ அதுதான் வாழ்க்கையில நீங்க கேட்கணும். அந்த வேதத்துப்படிதான் உலகத்துல எல்லாமே இயங்கிறதுன்னு சொல்ல வச்சு புரிய வச்சு நீதான் அந்த சத்து கோமத்தி அப்படின்னு அந்த வேதம் என்னை பார்த்து சொன்ன உடனே அதை நான் அகம் பிரம்மா என்னைக்கு புரிஞ்சுக்கிறேனோ அன்னைக்கு இந்த சம்சாரமானது போய் அந்த ஞானத்தை அடைகிறோம் அப்படின்னு. அது வரைக்கும் இந்த சர்ப்ப பிராந்தியானது எப்படி காசிலைக்கு வர வரைக்கும் இருந்ததோ அதே மாதிரி இந்த சம்சார பிராந்தியானது இந்த ஜீவன் நான் நினைக்கிற வரைக்கும் இருந்துட்டே இருக்கும். எப்ப நான் ஜீவன் இல்ல நான் பிரம்மன்ற ஒரு நினைப்பு வருதோ அன்னைக்கு அபரோக்ஷம் அது வெறுமை வந்ததுன்னா போதும். கிளாஸ்ல வந்தா அபரோக்ஷமா அது வரணும். அனுபவத்துல அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த பிராந்தியானது போயிடும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அப்புறம் அநாதித்வம் அவித்யாயாஹ கார்யஸ்யாபி ததேஷ்யதே உற்பன்னாயாம் து வித்யாயாம் ஆவித்யகமநாத்யதி. அநாதித்வம் அவித்யாயாஹ கார்யஸ்யாபி ததா இஷ்யதே உற்பன்னாயாம் து வித்யாயாம் ஆவித்யகம் அநாதி. இந்த அநாதியாக இருந்ததுன்னாக்க அது எப்படி சார் அனந்தமா தானே இருக்கணும்னு நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் சொல்றாரு. அநாதியாக இருந்தாலும்
ஆதித்யத்தினால வந்தது, அறிவு இல்லாததுனால வந்தது. வித்யா இல்லாம இக்னரன்ஸ்னால வந்தது. இக்னரன்ஸ்னாலேயும் எரோனியஸ் நாலேஜ்னாலேயும் வந்தது. ரொம்ப நாளா வந்ததுக்காக போகாம இருக்குமா? நாளை வித்யா வந்ததுனாக்க அது நாளைக்கு போய்தான் இருக்கும். இருக்கு ரொம்ப நேரமா இருக்குன்னு நீங்க வெட்டி குச்சி இழுத்து அதுல ஒரு விளக்கு வர வரைக்கும் அந்த இருட்டு இருக்கதான் இருக்கும். சூரியன் காத்தால வந்தாதான் போகும். அந்த சூரியன் வர வரைக்கும் அந்த இருட்டு இருந்துதான் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா வெளிச்சம் வரணும், அவ்வளவுதான் ஒரே வழி. அதுதான் இருட்ட போகணும். அதே மாதிரி இந்த இக்னரன்ஸ் போகணும்னா என்ன பண்ணணும்? அறிவு வரணும். அவித்யா போகணும்னாக்க வித்யா வரணும். இந்த அவித்யாயாம் ஆவித்யகமாக இருக்கக்கூடிய அவித்யா அனாதியாக இருந்த போதிலும் உற்பன்னாயாம் வித்யாயாம் அந்த வித்யானது உற்பத்தி ஆயிடுச்சுன்னா, அந்த உற்பத்தி ஆயிடுச்சுன்னா கூட பார்த்து புரிஞ்சுக்கணும். உற்பத்தினா ஏதோ உண்டாருதுன்ற அர்த்தம் இல்ல. அந்த அறிவு உங்களுக்கு வந்த பிறகு அந்த அறிவு வர வரைக்கும் ஆதித்யகமான இந்த அனாதியாக இருந்தா கூட அது என்ன பண்ணும்? அனாதிக்கும் இந்த அனாதி நீங்க கஷ்டப்பட்டுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த அனாதிக்கும் என்ன ஆகும் அப்படின்னாக்க அவித்யாயாக தற்காரியஸ்யாபி அவித்யையும் போது அந்த அவித்யினுடைய காரணமான இந்த இப்ப நான் தோன் நினைச்சதுனால அவித்யா வந்தது. நான் தோன் நினைச்சதுனால எல்லாரும் எனக்கு உண்மையா தெரியுது இந்த உலகம் முழுக்க. இப்போ இங்க நாங்க ஃபண்டமெண்டலா இதை நான் அனுப்பிட்டேன்னு வச்சுங்க, எல்லாம் அந்த பல்பு எல்லாம் போச்சு. அந்த எலக்ட்ரிசிட்டி அனுப்பிச்சேன். எங்க பிரச்சனை வந்ததுன்னாக்க நான் இதோட சேர்ந்ததுனால உலகம் முழுக்க வந்தது. இங்கேயே நான் அந்த கொடுத்துட்டேன்னு வச்சுங்க, இதனுடைய ப்ரொஜெக்ஷனா இருக்கக்கூடிய உலகம் என்னுடைய மக்கள் எல்லாருமே அங்க இல்லாம போயிடுவாங்க இல்லையா? அவித்யா என்ன, அதனுடைய காரியம் என்ன? இது ரெண்டுமே உற்பன்னாயாம் வித்யாயாம். வித்யாவானது உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அனாதியாக இருந்த போதிலும் வினஷ்யதி அப்படின்னாரு. அது வினஷ்யதி அவர் அங்க கொடுக்கல. கீழே அடுத்த ஸ்லோகத்துல இருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்க அடுத்த ஸ்லோகத்துல அவர் கொடுத்திருக்காரு. அதனால அவித்யாயா காரியஸ்யாபி அனாதித்வம் ததா ஈஷ்யதே. நீங்க அதுதான் நினைச்சிருக்கீங்க அனாதி அப்படின்னு. அது எப்போ வித்யா உற்பத்தி ஆச்சுன்னாக்க அந்த அனாதியாக இருந்தா கூட அது போகத்தான் போகும். வினச்செடி விசேஷேன நாசம் வரும். விசேஷம் வெறும நாசம் வருதுன்னாக்க இப்போ ஒரு உடம்புல கட்டி வருதுன்னு வச்சுங்க, அப்போ ஒரு 2 கண்டா டாக்டர் கிட்ட போனா அவன் கட் பண்ணி விட்டுருவான். நீங்க அதுக்கு வந்துருவீங்க, போயிடுச்சுன்னாங்க. திருப்பி அடுத்த வருஷம் அதே நேரத்தில் அதே மாதிரியே வரும். ஒரு நல்ல சர்ஜனா இருந்தா என்ன பண்ணா அதனுடைய மூலத்தை கண்டுபிடிச்சு அதோட எடுத்தாதான் அடுத்த வருஷம் வராது. அப்படி இந்த அவித்யானது என்ன பண்றதுன்னா வெறுமை நீங்க பண்ணீங்கன்னா திருப்பி வந்துடும். அது நல்ல மூலத்தோட அந்த மூலம் என்ன, நான் தானே மூலம். அதுக்கு காரணம் நான் இந்த மைண்ட் இன்டெலக்டோடைய ஐடென்டிஃபை பண்ணதுனாலதான் இந்த உலகம் வந்தது. உலகத்தை நாசம் பண்ண இங்க நாசம் பண்ணா அது தானா ஆயிடும். திருப்பி வராது அந்த உலகம். அதனால அப்படி வித்யாயாம் வந்ததுனாக்க அவித்யானது வினஷ்யதி விசேஷேன நஷ்யத்தினாக்க இது அர்த்தம். அவித்யா என்ன, அதனுடைய காரியம் என்ன, அது ரெண்டுமே போகும் அப்படின்னா நாசம் மாத்திரம் இல்ல, விநாசமே அடையிறது, காரணத்தோட சேர்ந்து போறது. இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள்? போன இதுக்கு ரஜ்வாம் சர்பா ராசி காவியின எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இப்ப என்ன கொடுக்குறாருன்னா பிரபோதே ஸ்வப்னவத் சர்வம் சகமூலம் வினஷ்யதி. எப்படி சொப்னத்துல ஆன ராவடியானது இப்ப என்னாச்சு, உங்களுடைய வேக்கரைக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆச்சா? ஒண்ணுமே அஃபெக்ட் ஆகலையா? அது பொய்ன்னு நீங்க தெரிஞ்சுட்டீங்க. தெரிஞ்ச உடனே என்ன நடந்தது? ஒண்ணுமே இல்லை, அது பொய்யானது போயிடுச்சு, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் பிரபோதய செட்டி. இங்க இருந்து நீங்க முடிச்சுக்கலாம். என்ன வேதாந்தத்தை படிச்சு இந்த உலகத்துல நம்ம காண்றதெல்லாம் பொய் தான், இதெல்லாம் காயமே, இது பொய்யடா அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுட்டு இந்த வேதாந்தம் சொல்றதை கேட்டோமே பிரபோதய செட்டி போயிட்டுனாக்க இது சக மூலம். இந்த அஜ்ஞானம் என்ன, அஜ்ஞானத்தினுடைய காரியம் என்ன, அது மூலத்தோட வேரோட அது போயிடும். வினஷ்யதி அப்படின்னாரு. அனாத்யதி இதம் நித்தியம். இது அனாதியாக இருக்கு அப்படின்னு நீங்க ஏதோ கவலைப்பட்டீங்க. அனாதியாக இருந்தாலும் இது நித்தியம் இல்லப்பா, இது எட்டர்னல் இல்ல. அனாதி தர்வம் நித்தியம் அப்படின்னு நீங்க ஒரு பிராந்தியில நாங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. அனாதியாக இருந்தாலும் நித்தியம், இது நித்தியம் இல்லப்பா, நான் சாஸ்திரம் இல்லப்பா. இது எப்படின்னா பிராகபாவ இவ ஸ்புடம், பிராகபாவ இவ அப்படின்னாரு. இப்ப இந்த பிராகபாவ இவ, பிராகபாவம் மாதிரி இது ஸ்புடமா தெரியறதோ இல்லையோ அப்படின்னாரு. பிராகபாவம்னா என்ன தெரிஞ்சாதானே ஸ்புடமா தெரியும் நமக்கு. பிராகபாவம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் தர்க்க சாஸ்திரத்தை உள்ள போகணும். இந்த தர்க்க சாஸ்திரங்கள்ல என்ன பண்றதுன்னா நம்ம கிட்ட அபாவம்னு உலகத்துல ஒண்ணு இருக்கு, இல்லாமை.
அப்படின்னு இருக்கான். இல்லாமைன்னு ஒண்ணு இருக்கு உலகத்துல, அது ஒரு பொருளா அவன் ஒத்துன்னு இருக்கான். அந்த இல்லாமைய அவன் எப்படி பிரிக்கிறான்னாக்க 4ஆ பிரிச்சுட்டான். ராகபாவம், வித்வம்சாபாவம், அத்தியந்த அபாவம், அந்யோன்ய அபாவம்னு அபாவா சதுர்விதா அப்படின்னு சொல்றான். 4 விதம் அப்படின்னு சொல்லிட்டு தர்க்க சாஸ்திரத்துல ஒத்துன்னு இருக்காங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அவன் பண்ணிருக்கான். அத நம்ம இல்லன்னு சொல்ற இடத்துல இப்ப யோசிச்சு பார்ப்போம். என்ன, இப்போ ஒரு குடமானது இன்னைக்கு வந்தது, இன்னைக்குதான் ப்ரொடியூஸ், இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் சுயவங்கிட்ட ஒரு குடம் வந்தது. இப்ப என்னாச்சு, இந்த குடமானது பிறந்தது இல்லையா? இந்த குடமானது பிறந்த உடனே இது வரைக்கும் இந்த குடம் இருந்துதா? இல்லன்னு சொல்றீங்க. அது என்ன இல்ல? எவ்வளவு நாளா இல்ல? அனாதியா இல்ல. இன்னைக்கு பிறந்தது, இது வரைக்கும் இல்ல. இப்ப என்னாச்சு, அனாதி ஆனா இன்னைக்கு முடிஞ்சு போயிடுச்சு. அந்த இல்லாம போய் ஒரு குடம் வந்திருக்க, அதுக்கு பேரு பிராக் அபாவம். இந்த குடம் உண்டாவதற்கு முன்னாடி இல்லாம இருந்தது. நீங்க இல்லன்னு சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி இந்த குடம் இருந்ததா அப்படின்னு கேட்டேன். இல்லன்னா அப்படின்னா எந்த அர்த்தத்துல நீங்க இல்லன்னு சொன்னீங்க? இது உண்டாற வரைக்கும் இல்ல, இது உண்டாயிடுச்சுனாக்க அந்த இல்லை இல்ல. இந்த மாதிரி ஒரு கேட்டுக்கு பிராக் அபாவம் அப்படின்னு பேரு. இப்போ இன்னொரு, இந்த குடம் வந்து ரொம்ப நாளா நம்ம அதுல இருக்கு. என்ன, அந்த குடம் என்னைக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியும். நான் தான் வாங்கி வந்தேன். இன்னைக்கு பக்கத்துல இருந்து பயவங்கிட்டே வாங்கி வந்தேன். கரெக்டா 1/1/15 வாங்கி வந்தேன். அது இப்ப என்ன ஆச்சுன்னாக்கா 5ஆம் தேதி அன்னைக்கு உடஞ்சி போச்சு இல்லையா? இப்ப என்ன ஆச்சு, இது இந்த இல்லாம இனிமே எப்போ வரும்? அந்த குடம் திருப்பி வருமா? உடஞ்சி போன குடம் எவ்வளவு நாள் வராது. அது மாதிரியே இன்னொரு குடம் வரும். ஆனா அந்த குடம் வருமா? உடஞ்சி போனது எவ்வளவு நாள் வராது? வரவே வராது. அந்தமா பாத்தீங்கன்னா வரவே வராது. இப்படி இருந்தது. ஆனா ஆதியுடன் கூடியிருக்கு. ஆனா அனந்தம் எந்தே கிடையாது இதுக்கு, இந்த இல்லாமைகள். அப்படி இருக்கிற அபாவத்துக்கு பேரு பிரத்வம்சா அபாவம் அப்படின்னு. இல்லையா? இப்ப என்ன சொன்னீங்க, இந்த குடம் இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டா உடஞ்ச உடனே இல்ல. நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க, அந்த குடம் உண்டாடுறதுக்கு முன்னாடி இந்த குடம் முன்னாடி இருந்துதான்னு கேட்டா அதுக்கும் இல்லன்றீங்க. சோ உங்க மனசுல இல்லன்னு சொல்லும் போது வேற அர்த்தம் இருக்கு, இப்ப இல்லன்னு சொல்லும் போது வேற அர்த்தம் இருக்கு. அப்ப இந்த இல்லை வேற, அந்த இல்லை வேற. அந்த இல்லைக்கு என்ன அர்த்தம்னாக்க அது அனாதியா இருந்தது, இது வந்ததா? அது அனாதியா அந்த இல்லை இருந்தது, இது வந்த உடனே அந்த இல்லை போச்சு. அந்த அர்த்தத்துல அந்த இல்லை அபாவம் சொன்னீங்க. இப்ப இந்த கேஸ்ல என்ன ஆச்சுன்னா, குடம் உடஞ்சி போச்சு, இனிமே போட்டு அது வரவே வராது. எத்தனை ஜென்மம் ஆச்சுனாலும் அந்த குடம் உடஞ்சி போனது அதே மாதிரியான ஒண்ணு உரமே தவிர அதுதான் மாவா ஆயிடுச்சு. அது வரவே வராது. இது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் பிரத்வம்ச அபாவம், துவம்ச அபாவம்னு பேரு. ஒரு பொருள் உண்டானது தகுதி ஆதியாக இருக்கு, ஆனா எண்டு தெரியல. ஆதிகி அனந்தகா துவம்ச அபாவா, அனாதிகி அந்தகா பிராகபாவா. நமக்கு வேண்டியது இதுதான். அந்த முதல்ல இதுதான். அது முதல்ல பெருமை சொன்னா புரியாதுன்றதுதான் இந்த நாளைக்கு சொல்றோம். இது ஒரு கேஸ். அதுவும் யாரை பார்த்து நான் கேட்கிறேன், தார்க்கிகன் தான் என்ன கேள்வி கேட்கிறேன். வேதாந்தத்துல இருக்கவங்க நான் அவங்க பார்த்து உங்ககிட்டயே இந்த பிரச்சனையை வச்சிருக்க, எதெல்லாம் அனாதியோ அதெல்லாம் அந்தம் ஆகாதுன்னு ஒரு பூர்வபட்சத்தை கிளப்பினிய. அந்த சிஷனுடைய மனசுல அவனுக்கு வந்தது இல்லையே, நீயே ஒத்துக்கிறிய என்ன அப்படின்னு அந்த வாதத்தை அபியுபேசிய வாதம்னு பேரு சாஸ்திரத்துல. உன்னை வச்சுட்டு பேசுறது. அவன் நம்ம ஒத்துக்கவே இல்லை. இந்த அபாவத்துல 4 விதத்தை ஒத்துக்கவே, பிரம்மத்தை தவிர எதையுமே நம்ம தான் ஒத்துக்கலையே. அபாவன்றதே கிடையாது. அவன் தான் அபாவத்தை நிறைய அவனுக்கு பிரச்சனை வந்திருக்கு. அவன் என்ன பண்ணா, எல்லாத்தையும் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், காலம், திக்கு, ஆத்மா, மனசுன்னு எல்லாத்தையும் பிரிச்சுட்டான். பிரிச்ச உடனே ஒரு பௌர் பற்றி கேட்டான், ஏப்பா நீ பண்ணது இல்லையா, இந்த தேஜஸ் எல்லாம் பண்ண, நீ பிருத்திவிய பண்ண, அப்பு பண்ண, தண்ணிய பண்ண, ஆகாசத்தை புரிஞ்சுட்டே எல்லாத்தையும் புரிஞ்சுட்டே வந்த. உலகத்துல இருட்டுன்னு ஒண்ணு இருக்க, அது நீ எதுல கொண்டு போய் போடுவ? இருக்கிறதே நீங்க இவ்வளவுதான் அப்படின்னு. பிருத்திவி, அப்பு, வாயு, தேஜஸ், ஆகாச, கால, திக்கு, ஆத்மா, மனாம்சி, நவைவ 9 தான் உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் 9 தான் அப்படின்னு அவன் எடுத்து கொடுத்தான். அப்ப அந்த இருட்டானது 10வது பொருள் எங்க போய் போடுவேன் அப்படின்னா, பிருத்திவியில வருமா, அப்புல வருமா அப்படின்னா, இல்லப்பா அது தேஜஸ் இல்லையே. இல்ல, நீங்க லாந்தர் விளக்க எடுத்துட்டு ராத்திரி காவல்காரன் போயிட்டே இருக்கும்போது பின்னாடி அந்த இருட்டு போத, அவன் அந்த தெரு பின்னாடி போகும்போது அந்த திருப்பி அந்த இருட்டு போறத நம்ம பாக்குற மாதிரி இருக்கிற பொருள் தானே அது.
இருக்கிற பொருளை எப்படியா நீ கணக்குல எடுக்காம விட்ட அப்படின்னு கேட்டான். அது இப்படி அவன் அதுக்கு பதில் சொன்னான், இல்ல இல்ல உங்களுடைய அறிவுல அது பிரமம் தான், அது அந்த இருட்டு ஒண்ணும் போல, ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் தான் அங்க இருட்டு, அதனால லைட்ல நான் சேர்த்தேன், அந்த அபாவத்துல கொண்டு வந்து நீ கேட்டனா லைட்டினுடைய ஆப்சன்ஸ் தான் இந்த இருட்டு அப்படின்னு அவனுக்கு இந்த அபாவத்துல பிரச்சனை எல்லாம் இருக்கு. நமக்கு வந்து அபாவத்துல ப்ராப்ளமே கிடையாது. அபாவம்னா இருக்கிறது பாவ பொருள் ஒன்னே ஒண்ணுதான், பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். எதிரிச்சம் சர்வம் எல்லாத்தையும் நீ அபாவத்துல வேணாலும் போடு, பொய்யில வேணாலும் போடு, இல்லாத வேணாலும் போடு, நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவன் இந்த கேள்வி கேட்கறதுனால அவனுக்கு பதில் சொல்றான். நீயே பிராகபாவத்தை ஒத்துருக்க, ஒரு குடம் பிறந்ததுன்னா அனாதியா இருக்கக்கூடிய இல்லாமை போறது. அதே மாதிரி எங்களுடைய சம்சாரமும் அனாதியா இருந்தா கூட பிரம்மஞானம் வந்த உடனே அது அந்தமாக ஆகும், இந்த சம்சாரம் போகலாம், ஒரு அனுபவத்தையும் இல்லை அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றதுக்காக பிராகபாவம், பிரத்வம்சாபாவம், இன்னொரு அபாவத்தை எடுத்துனாங்க. அத்தியந்த அபாவம், அத்தியந்த அபாவம் முழுக்க இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு இல்லை சொல்றான். இப்ப முதல்ல கேட்கும் போது இந்த குடம் வரத்துக்கு முன்னாடி இருந்துதா அப்படின்னு கேட்டா இல்லன்னு சொன்னீங்க. இந்த குடம் இருக்கிற குடத்தை காமிச்சு இது இப்ப போயிட்டு இனிமே பற்றி என்ன ஆகும்னா இல்ல சார், இனிமே இல்ல சார் அப்படின்னீங்க. இல்லன்னு ஒரு அவசரம், இன்னொரு இல்ல. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், இல்ல முயல் கொம்பு இருக்கா? இல்ல. இந்த இல்ல வேற பாருங்க, அந்த இல்லைக்கு வேற அர்த்தம், இந்த இல்லைக்கு வேற அர்த்தம், இந்த இல்லைக்கு வேற அர்த்தம். இந்த இல்லைக்கு என்ன அர்த்தம்னா வரவே வராது, 3 கால சம்பந்தமே இல்லை. முதல்ல சொன்ன இல்லைக்கு கால சம்பந்தம் இருக்கு, அது வந்த உடனே அது போயிடுது, அந்த இல்லாமை போயிடுது. அதனால அந்த இல்லை லிமிட்டட் டைம். இந்த இல்லை டைம் பேஸ் பண்ணி இது போனதுன்னு இந்த இதனுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத் தெரியும், ஆஃப்டர் தி டேட் ஆஃப் பர்த் இல்ல பர்மனன்ட் இல்லை அப்படின்னு இந்த இல்லைக்கு வேற அர்த்தம். இந்த 3 கால சம்பந்தமே இல்லாத ஒரு இல்லை. இது நம்ம மத்தியாபுத்திரன் இருப்பானா? இல்லவே இருக்க மாட்டான். என்ன அவன் வந்து ஊமை பேசினான், வரவே வராது. ஸ்கொயர் சர்க்கிள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்காமா? வரவே வராது, இதெல்லாம் வரவே வராது, எப்போதுமே வராது. அப்படின்னா இந்த சமயத்துல நீங்க இல்லைன்னு சொன்னா அர்த்தம் கால சம்பந்தம் இல்லாத இல்லை, இது ஒரு இல்லை. இப்படி அவன் இதுக்கு பேர் அத்தியந்த அபாவம் அப்படின்னு அவன் பிரிச்சான். அவனை இன்னொரு அபாவம் அவன் செஞ்சுக்கான். ராகபாவம், வம்சாபாவம், அத்தியந்த அபாவம், அந்யோன்ய அபாவம். இது வாச்சா இல்ல, இந்த இல்ல வேற, இது வாச்சா இல்ல. நான் என்ன இல்லன்னு நீங்க மனசுல வச்சுட்டு சொல்றீங்க அப்படின்னாக்க இது வேற, வாட்ச் இல்ல அப்படின்னா. இது புத்தகமா? இல்ல அப்படின்னா என்ன? புத்தகம் வேற, இது வேற இல்லையா? இதனுடைய இல்லாம இதுல இருக்கு, இதனுடைய இல்லாம இதுல இருக்கு, இதனுடைய இல்லாம இதுல இருக்கு, இதனுடைய உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் அதுக்கு இல்ல, அதனுடைய இல்லாம எல்லா பொருளையும் இருக்கு இதை தவிர. இப்படி ஒரு இல்லையை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அதுக்கு பேரு அந்யோன்ய அபாவம் பேரு. ஒண்ணுக்கு ஒண்ணு அந்யோன்யமா பாத்தீங்கன்னா அபாவம் இருக்கு, ஆனா அது வேறன்ற அர்த்தத்துல சொல்றோம். இந்த இல்லன்ற அர்த்தத்துல வேற அப்படின்றது. இப்படி நம்ம 4 விதமா அந்த இல்லையை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 4 நமக்கு தெரியணும்ன்றதுக்காக அவன் ரொம்ப அழகா அந்த தர்க்க சாஸ்திரத்துல சொன்னான். ராகபாவம், பிரத்வம்ச அபாவம், அந்யோன்ய அபாவம், அத்தியந்த அபாவம் அப்படின்னு 4ஆ பிரிச்சான். நீங்க இல்ல இல்லன்னு சொல்லும் போது இவ்வளவு விஷயங்கள் தெரியாமையே நீங்க இல்லன்னு சொல்லக்கூடாது. இனிமேல் வந்து நீங்க வந்து உலகத்துல வாழறவங்க எல்லாம் சயின்ஸ்ல தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு வாழ்க்கையில சயின்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அது சொல்றதுதான் அந்த தர்க்க சாஸ்திரம். அவன் என்ன சொன்னா கிளீனா இப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னான். இப்ப நம்ம ஆச்சாரியர் என்ன பண்ணா அந்த வாதத்தை அவங்க கிட்ட இருக்க நம்ம ஒத்துக்கல. இது அபாவம் இதெல்லாம் பொய் தானே, பொய்யில நீ என்ன இந்த பொருளையே நான் ஒத்துக்கல, இந்த பொருளையும் வந்து இதுல இருந்து அந்யோன்ய அபாவம், அத்தியந்த அபாவம் என்ன இது இல்லவே இல்லை. அத்தியந்த அபாவம் ஒண்ணுதான் ஒத்துக்க, பிரம்மத்தை தவிர பாக்கி எதுவுமே இல்லை, அவ்வளவுதான் நான் ஒத்துட்டு இருக்கேன் தவிர பிராகபாவம் இருக்கும் தான். ஆனாலும் இப்ப நமக்கு இந்த சம்சாரம் போறதுக்கு ஒரு கேள்வி கேட்கறவன் யாரு? திங்கிங் இண்டிவிஜுவல் அவன் தான். அவங்கிட்ட கேட்கறாங்கன்னா அவங்கிட்ட இருக்கிற கட்டையை வாங்கி அவனையே அடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணா பிராகபாவம் நீயே ஒத்துட்டு இருக்கிய, அந்த பிராகபாவம் ஒத்துட்டா அனாதிகி அப்படி அந்தமும் இருக்கு அப்படின்னு நீயே சொல்லிருக்க. அனாதி அப்படி இதம் நான் நித்தியம் நீ ஒத்துக்கிட்டே இல்லையா? அனாதியாக இருந்தாலும் அந்த குணத்துல இது நித்தியம் இல்ல அப்படின்னு நீ ஒத்துட்டு இருக்க. அதனால பிராகபாவா இது குடம். இப்ப பிராகபாவம் குடம் ஆயிட்டா அவங்களுக்கு எதெல்லாம் அனாதியா இருந்தாலும் அந்தமா இருக்கலாம். அனாதிகி சாந்தம் பிராகபாவகா, ஆதிகி அனந்தம் பிரத்வம்சாபாவகா அப்படின்னு இருக்கு நம்ம கையில. இது என்னாச்சு? அனாதியா சம்சாரம் இருக்கு, எதெல்லாம் அனாதியோ அதெல்லாம் அனந்தமா இருக்கணும்னு ஒரு இது பண்ண.
இதுக்கு அவனுக்கு இன்னொரு பிரச்சனையும் இதுல இருக்கு. அது இப்ப நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் அந்த ஆசையாக சொல்லிக் கொள்ள. அவர் என்ன பண்ணிட்டாரு, மாண்டிக்கிய காரிக்கால அவர் வந்து கௌடபாதர் வந்து அவருடைய காரிக்கை எப்படி இருக்குன்னாக்க, நம்ம எல்லாம் இப்ப இந்த உலகத்தை வச்சுட்டு பேசலாம் இல்லையா. இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஜெகத்துக்கு காரணம் ஈஸ்வரன். ஆக்சுவலா அந்த ஈஸ்வரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைத்தன்யமும் இந்த ஜீவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைத்தன்யமும் ஒன்னா இருக்கிற காரணத்தினால இந்த சைத்தன்யமும் அந்த சைத்தன்யமும் ஒண்ணு அப்படின்னு இந்த உலகத்தை புரிஞ்சின்ற மாதிரி வச்சுட்டு இதுக்கு ஒரு என்டிட்டி கொடுத்து அதுல இருந்து போய் இது இல்லப்பான்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இது மாதிரி வச்சுட்டு பேசுறத இது கூட அவர் ஒத்துக்கல கௌடபாதர். அவர் என்ன சொன்னாரு, உலகமே இல்ல, இல்லாத உலகத்தை பத்தி இப்படி எல்லாம் பேசவே பேசாதீங்க. லெட்டின் முதல்ல ஆரம்பமே ஒரு அடி இல்லவே இல்லை. ஆதவ் அந்தேஷ என் நாஸ்தி வர்த்தமானே சத்ததா அப்படின்னாரு. ஆதி எப்போ இல்லையோ உனக்கு கண்டுபிடிக்க முடியலையோ அப்ப அந்தமும் கண்டுபிடிக்க முடியுமா? எதுவும் கண்டு முடியாது. எப்போ ஆதி இல்லையோ எப்போ அந்தம் இல்லையோ வர்த்தமானத்துல முதல்ல இந்த சம்சாரம் இருக்குமான அதை தரமா பேசிட்டு இருக்க. உலகம் இருக்கு, நான் இருக்கேன், எங்க இருக்கு அப்படின்னு அவர் கூப்பிட்டாரு. அவர் வந்து இந்த வழியிலேயே வரமாட்டாரு. எதுவுமே இல்லை, இல்லாத பொருளுக்கு எதையும் பேசி புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் இருக்கு. கிளீனா தெரியல உங்களுக்கு இருக்கிறது பிரம்மம், அதை தவிர எதுவுமே இல்லை. அதை பத்தி பேசாத. ஆதோ எது நாஸ்தி அந்த தன் நாஸ்தி. அப்ப நடுவு முதல்ல எங்க இருந்து வரும்? ஏன் முதல்ல இல்ல பின்னாடி இல்லைன்னா நடுவு முதல்ல எங்க இருக்கு? இல்ல சார் தோன்றது இன்னும் பலாறு அடி எங்க தோன்றது சரியா பாரு அப்படின்னு அவர் அந்த ஸ்டைல போறவர் கௌரவாஸ். அவர் அந்த ஆங்கிள் போல இவர் என்ன பண்றாரு, சிஷ்யனுக்கு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. இவன் இந்த உலகத்தை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் வந்து ரொம்ப நாளா இவங்க நானு நினைச்சிட்டு இன்டலெக்டோடய பேசிருக்கான். இவனுக்கு போய் ரப்ப டப்பா பேசக்கூடாது. இவன் கருணியாப்பா, நீ கரெக்டுப்பா, நீ வந்து எந்த ஒரு இன்டலெக்ட் நானும் நினைச்சிட்டு இருக்கியோ, நான் ராஜகோபாலன் கேள்வி ராஜகோபாலே இல்லப்பா, இது வந்து இருக்கிற மாதிரி இருப்பா, இது அதனுடைய பிரதிபிம்பித்த சைத்தன்யத்தினால இப்படி இருக்கப்பான்னு சொல்லியிருக்காரு. இவரும் சொல்ல வேண்டியது கௌடபாதர் மாதிரி தான் சொல்லணும். ஆனா அவன் சொன்னான்னா அந்த சிஷ்யம் வரவே மாட்டான். அதனால என்ன பண்ண, நம்மளுக்கு எல்லாம் சொல்லணும். இது பிரகரண கிரந்தமா இருக்கிறதுனால வச்சுட்டே அப்படி இருக்குமே ஆனால், அப்படி உலகம் இருக்குமே ஆனால் இது பாம்பு மாதிரிப்பா. இது ஒன்னா அந்த பாம்பானது எப்படி ரஜுவை பார்த்த உடனே போறதோ அப்படி பார்த்த பாம்பு இல்ல ரஜு இல்லவே இல்லைன்றான்னு சொல்லாம அப்படியே ஒரு வார்த்தோட சொல்லி கொடுக்குறாரு. அதுக்காக இவர் என்ன பண்ணாரு, இந்த ஆர்குமெண்ட் ஆயிடுச்சாரு. பிராகபாவத்துக்கு நீயே ஒத்துருக்கப்பா பிராகபாவத்தை. அது மாதிரி இருக்கிறதுனால நீ யாரும் எங்களை கேள்வி கேட்க முடியாது. இந்த சம்சாரமானது அனாதியாக இருக்கலாம், அதுக்கு அந்தமும் வரலாம், ஒரு அனுபவத்தையும் இல்லை அப்படின்ட்டார். அநாதேரபி வித்வம்சஹ ராகவாவஸ்ய தீக்ஷிதஹ யத்புத்யுபாதி சம்பந்தாத் பரிகல்பிதமாத்மனி. அநாதேஹே அபி, அனாதியாக இருந்தாலும் ஆதி இல்லாததாக இருந்தாலும் இதுக்கு வித்வம்சஹ அழிவு என்பது இந்த சம்சாரத்துக்கு ஏற்படலாம். பிராகபாவத்திய முன்பு இல்லாத இருந்ததான விஷயத்தில் தீட்சிதா காணப்படுகிறது உலகத்துல அப்படின்னு இந்த இடத்துல பண்பாடு பண்ணியிருக்காரு ஆச்சாரியார். இந்த தர்க்கசாஸ்திரத்துக்கு பேரு ஆன்வீக்ஷிதி சாஸ்திரம் பேரு. அதுல இருந்து நன்னா பாக்குறான் அவன். நன்னா எல்லாத்தையும் பார்த்து 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 இத்தனை இல்ல இருக்குன்றத பார்த்து எழுதக்கூடிய மகா பிராக்கியம் தான் தர்க்கசாஸ்திரம் எழுதினது. தர்க்கசாஸ்திரம் எல்லாம் ரொம்ப விஷயம் பிரெக்னன்ட் விஷயங்கள். அவன் வந்து எல்லா பொருளையும் பார்த்து பார்த்து எழுதினான். வீக்ஷணம் பண்ணி பண்ணி நன்னா பார்த்து பார்த்து எழுதின சாஸ்திரம் அது. அதனாலேயே அதுக்கு பேர் ஆன்மீக சாஸ்திரம்னு பேர் இருக்கு. அந்த பதத்தையே இவர் எடுத்துட்டார். உன்னுடைய சாஸ்திரத்திலேயே நீ சொல்லியிருக்கேன்றத வீக்ஷிதா அப்படின்ற பதத்தை இவர் யூஸ் பண்றாரு. வீக்ஷிதான சாஸ்திரம் கௌதமர் நியாய சாஸ்திரத்தை கௌதமர் எழுதினாரு, வைதேசிக சாஸ்திரத்தை கணாதர் எழுதினாரு. அதுக்கப்புறம் நிறைய நதிய நியாயங்கள்லாம் வந்து அந்த சைடே போய் இப்போ வந்து எக்கச்சக்கமான திங்கிங் அதுல டெவலப் ஆகிட்டே இருக்கு லேட்டஸ்ட் வரைக்கும். அதுல தர்க்க சாஸ்திரம்னாக்க அவன் இப்போ தர்க்க சாஸ்திரத்துல எப்படி போவாங்கன்னா, இப்போ சப்த குணகம் ஆகாசம் அப்படின்னு ஒரு டெபினிஷன் கொடுத்துருவாங்க. கந்தவதி பிருத்திவி, பிருத்திவினாக்க எங்கெல்லாம் உங்களுக்கு வாசனைன்னு இருக்குதோ அங்கெல்லாம் எத்தனுடைய காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு. இப்போ அவன் உள்ளுக்குள்ள போவான். பிருத்திவிக்கு மேல கந்தத்தை ஒட்டின்னு இருக்கா, பிருத்திவிக்குள்ளேயே இன்பிட்டா அப்படின்வா. நீ பிருத்திவியில இருக்கிற கந்தத்தோட்ட சொல்றியா கந்தத்தை சொல்றியா? இப்படி எல்லாம் இருக்கிற இப்படின்னு ஒவ்வொன்றா டெவலப் பண்ணி போய் அவன் பேசி அவன் போயிட்டான். சிம்பிளான ஒரு விஷயம் கந்தவதி பிருத்திவிக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 500 பக்கத்துக்கு
சூப்பர் ஆயிடுச்சு அவ்வளோ. ஏன்னா அவ்வளவு திங்கிங் ஆன்மீக சாஸ்திரம் இல்லையா, நீங்க பார்க்க ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு இன்டெலிஜென்ஸுக்கு. ஸோ அதை பண்ணேன். அந்த காலத்துல எப்படி பசங்களை வளர்ப்பாங்க அதையும் சொல்லிக்கிறாரு. சின்ன வயசுலயே தர்க்க சாஸ்திரத்தோட தான் வளர்க்கணும். இப்போ ஆச்சாரியால் எடுத்திருக்காரு டீச்சர்னாக்க அவரை நல்லா தர்க்கத்துல ட்ரெயின் பண்ண ஒண்ணுதான் எடுத்திருக்கு. தர்க்க சாஸ்திரம் அவர் கூடவே டெய்லி படிச்சுட்டு இருக்காரு. அவரை தர்க்க சாஸ்திரத்தினுடைய நுணுக்கா இருந்ததுனாதான் பிரெயின் ஷார்ப்பன் ஆகும்ன்றதுக்கா. எப்படி பசங்களை வளர்ப்பான்னாக்கா அந்த காலத்துல இந்த படிப்பெல்லாம் கிடையாது இல்லையா, இங்கிலீஷ் எல்லாம் கிடையாது. அப்போ படிக்க ஆரம்பிக்கும் போது அவன் வந்து தர்க்கத்திலையும் மீமாம் சரி வியாக்கரணத்துலதான் ஆரம்பிக்கணும். அப்போ பண்ணோன்னா பையனை வளர்ப்பானா அப்பா. ஒரு சிறிய குட்டி காமிச்சாரான். பார்த்து குட்டி நீயம் மாது, இந்த குட்டி பாரு எவ்வளவு அழகா இருக்கு என்னன்னா ஏன் அப்படின்னு பையன் குட்டி சுவாத் அனுமான வாக்கியம் சொன்னோம். கந்தவதி பிருத்திவி அது மாதிரி எதுவா இருந்தாலும் இப்படிதான் நீங்க சொல்லணும். பர்வதத்துல நெருப்பு இருக்கு, பர்வதோ வன்னிமான் ஏன் தூமாத் புகை இருக்கின்ற காரணத்தினால் எங்க மகான வந்து எங்காவது சமையல் கட்டு மாதிரி அப்படின்னு சொல்லிதான் பழகணும். இப்படிதான் நம்ம ஆச்சாரியால் பாஷ்யமும் எப்படி எழுதியிருக்காருனாக்க அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு இருக்காரு. ஜென்மாத்திய சேதா ரெண்டாவது ஆக்ட்ல ரெண்டாவது டெபினிஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சாஸ்திர யோனித்வாத் சாஸ்திரம் தான் அதுக்கு காரணமாக இருக்கிற காரணத்தினால் சத்திற்கு சமன்வயாத் அப்படின்னு எல்லாம் இதுதான் அந்த பார்க்கிக்கான லாங்குவேஜ் தான் இது. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணாரு, குட்டியம் சாது குட்டி சுவாத்திய குட்டியாக இருக்கின்ற காரணத்தினால் அப்படின்னு சொன்னாரு. உடனே அவன் இன்னொரு குட்டியை காமிச்சான், நாய்க்குட்டியை பார்த்தான். இதே லாஜிக் தானே, குட்டி இயம் சாது இந்த குட்டி இயம் குட்டி சும்மா தமிழ் தான் அந்த குட்டி, அது ஜோக்குக்காக சொல்றது. குட்டினா இது பெண்பால் இல்லையா, இயம் குட்டிக்கு குட்டி இயம் சாது இது அழகா இருக்கு குட்டியாக இருக்கும் காரணத்தினால் அப்படின்னா. அவன் நாய்க்குட்டியை எடுத்துன்னு வந்து கேட்டான். வரேன் இப்பவும் பாரு குட்டி நல்லா தானே இருக்கேன்னா. சரி ஒரு யானை குட்டியை எடுத்துன்னு வந்து காமிச்சான். அப்படின்னா குட்டி இயம் சாது எல்லாம் பையன் பார்த்தான். அப்பா இப்போ கூல் பண்ணதுக்காக பாம்பு குட்டியை எடுத்துன்னு வந்து போட்டாங்க. நீ சொன்னிய குட்டி இயம் சாது குட்டி துவாத்துல எங்க இருக்க அப்படின்னா அப்படின்னா தன்பின்னத்துவம் போட்டுக்கோ, அதுக்கு ஒரு அதை தவிர அப்படின்னு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணி இப்படி கிளாஸ் ஆட் பண்ணி வரதா சாப்பிட்றோம். அப்படி அந்த சின்ன வயசுலயே பசங்களை அப்படி அந்த மார்க்கெட்டோட வளர்த்தா தன்பின்னத்துவம் போட்டுக்க அது தவிர அப்படின்னு எல்லாரும் நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க. யாராவது ஒருத்தர் வரல ஏன்னா அவர் வந்தாலும் அவரும் சேர்த்து அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறான்ல, அதெல்லாம் வந்து இந்த ஆங்கிள் சொல்லி கொடுத்துருக்கு அவளுக்கு. இப்படி சொல்றதுதான் அந்த சாஸ்திரம். அனாதேகே அப்படி வித்வம்சா பிராகபாவஸ்ய வீட்சிதா. அதுல வீட்சிதகான்றதுல அவ ஒரு சுவாரஸ்யம், அதுக்காக தான் வீட்சணம்ன்ற வார்த்தையை போட்டிருக்காரு. அவரு வீட்சிதகான்னு என்ன காணப்படுகிறதுக்கு அர்த்தம், அவ்வளவுதான். விசேஷேன வீட்சிதா நன்றாக பார்க்கப்பட்டதுக்கு அர்த்தம். ஆனா இதுக்கு பின்னாடி அனாதேரவி வித்வம்சா பிராகபாவஸ்ய வீட்சிதா புத்தி உபாதி சம்பந்தா பரிகல்பிதமாத்மனி. அது எப்படி அந்த ஜீவத்துவம் வந்தது, அனாதியாக இருந்தா கூட அது போகும் சொன்னீங்களா, அது எப்படி வந்தது? புத்தி உபாதி, புத்தின்ற ஒரு உபாதியில அது வந்து சேர்ந்தது. புத்தின்ற உபாதியில அந்த ஆத்மா சேர்ந்ததுனால இப்ப என்னாச்சு, சம்பந்தாது அந்த ஆத்மனி புத்தி சம்பந்தாது பரிகல்பிதா. அதனால இப்ப என்னாச்சு, இந்த கல்பனை வந்துட்டு உங்களுக்கு நான் இன்னார், நான் ரொம்ப சின்னவன், நான் டாக்டர், நான் ஆம்பளை, நான் பொம்பளை அப்படின்றது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சப்ஸ்டான்சியலா அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, இருக்கிறது பிரம்மத்துக்கு தான் இருக்கு. அந்த உபாதியினால இது என்னாச்சு, இந்த படிக்கத்துல பக்கத்துல நீங்க யவா குசும புஷ்பத்தை வச்சதுனால படிக்க முழுக்க ரெண்டு ஆகிற மாதிரி அந்த உபாதியில போய் சேர்ந்தது அந்த ஆத்மா. பண்ண உடனே இப்ப எனக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆத்மா மாறிடுது, இப்ப ரெட் ஆயிடுச்சு. உண்மையிலேயே நான் யாரு, சொச்சமான ஆளு. இந்த புத்தின்ற அழிப்போட சேர்ந்ததுனால அந்த அழிப்பு கலர் எனக்கு வந்துச்சு அந்த ஆத்மாவுக்கு. அந்த உபாதி சம்பந்தாது பரிகல்பிதா இந்த கற்பனையினால வந்தது ஆத்மனி. அதனால என்ன ஆச்சு அப்படின்னாரு, ஜீவத்வம் நததோன்யஸ்து ஸ்வரூபேன விலக்ஷிதா. இத ஏற்றி விட்டோம். ஜீவத்வம் நததோ அன்யதா து ஸ்வரூபேன விலக்ஷணா சம்பந்தஸ்வ ஆத்மனஹ புத்யா மித்யாஜ்ஞான புரஸ்தரஹ. ஆத்மனா சம்பந்தா, இந்த ஆத்மாவுக்கு சம்பந்தம் எதோடையுமே வரக்கூடாது. ஏன்னா அசங்கோயம் புருஷா, சம்பந்தம் எப்படி வரும், அதுக்கு ஏதாவது ஒரு சம்பந்தத்தை சொல்லி ஆகணும் அப்படின்றதுனால அதுக்கு இருக்கும். ட்ரெடிஷன்ல ஒரு கதை சொல்லுவாங்க. அதுல என்ன ஆச்சா, அப்பன் 2 வயசு கேட்பேன் இருக்கா. அதுல நேரம் ஒருத்தர் வந்தாரு. ஒருத்தர் வந்த உடனே வண்டியை எடுத்துட்டு வந்து கட்ட வண்டியில வந்தாரு. ஆத்து வாசல்ல நிறுத்தினாரு.
நிறுத்தின உடனே மாமா எப்போதும் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு ஒரு மாதிரி கூப்பிட்டாரு. மாமி நினைச்சுட்டா சரி இவருக்கு வேண்டிய போலக்கு வந்திருக்காருன்னு. வந்தோடனே மாமியை பார்த்து அவர் சௌக்கியமானு கேட்டாரு. உடனே இவர் நினைச்சுட்டாரு ரொம்ப மாமிக்கு வேண்டிய போல இருக்குன்னு. 2 நாள் இருந்தாரு, எல்லாம் சௌக்கியமா இருந்துட்டு அவர் அடுத்த நாள் எல்லாரும் காணோடனே சாப்பிட்டாரு. எல்லாம் கிளப்பின உடனே போன உடனே ஒய்ஃபை கேட்டாரு யாருன்னு. ஐயோ உங்களுக்கு ரிலேட்டிவ் நினைச்சாரு, என்ன போய் கேட்கிறாரு. உங்களுக்கு நினைச்சேன், உனக்கு ரிலேட்டிவ் நான் நினைச்சேன். சரி அவரே எப்படி கேட்டுக்குவோன்னு எதுக்காக வந்தான்னு என்ன சம்பந்தம் நம்மளுக்குள்ள என்னவா, அதுதான் நம்மளுக்குள்ள பாதராயண சம்பந்தம் என்னவா. பாதராயண கோத்திரத்தை ஏதோ ஒரு சம்பந்தப்படுத்தலாம் இல்லையா? நம்ம அப்படிதானே நம்ம உலகத்துல எனக்கும் அதான் பிடிக்கும் அப்படின்னு இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்கணும்னு நீங்க சீவசகோத்திரமா நானும் சீவசகோத்திரம் அதான் சார் நம்மளுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா முகமது ரஃபி, எனக்கு முகமது ரஃபி ரொம்ப பிடிக்குது, அப்படிதானே உலகத்துல இருக்கான். இப்படி ஏதாவது ஒரு சம்பந்தப்படுத்திப்போம் நம்ம வேணும்னாக்க. அதே மாதிரி எந்த சம்பந்தத்துல வந்தீங்கன்னு கேட்டாரு. பாதராயண சம்பந்தத்துல. பாதராயண சம்பந்தமா அப்படி அது எப்படி இல்லைன்னு, உங்களுடைய கோத்திரமும் பாதராயணம் என்னுடைய கோத்திரமும் பாதராயணம், அது எப்படி சார் அப்படின்னு கேட்டேன்னா, இல்லன்னா எப்படி வச்சுங்க, என்னோட வட்டி கட்ட வண்டியில இருக்கிற சக்கரம் இருக்க அதுவும் மதுரையில பண்ணுது, இறந்த பழத்துக்கு தான் இது. உங்காத்து வாசல்ல இருக்கிற மரமும் இறந்த பழம் அதுக்கு ஒத்துக்கலன்னா இதுக்கு ஒத்துக்குங்க. ஏதோ ஒரு சம்பந்தம் காமிக்கலாம் இல்லையா? இப்போ இந்த ஆத்மாவானது சம்பந்தமே எதோடையும் பண்ணாது, அது வந்துருக்கு. எப்படி வந்தது அந்த சம்பந்தம்? இந்த மாதிரிதான் வந்து பிராந்தியா வந்தது அந்த சம்பந்தம். ஏதோ ஒரு சம்பந்தம் வந்தது, அதை பத்தி பிரயோஜனம் இல்லை. சம்பந்தத்திய ஆத்மனா புத்தியா, இந்த புத்தியினால வந்தது. புத்தியா இந்த சம்பந்தம், ஆத்மனா புத்தியா சம்பந்தம், இந்த புத்தியோட இந்த ஆத்மா பிரதிபலிக்குது, அதனால இந்த சம்பந்தம் வந்தது. அது எதனால வந்து நித்யா ஞான புரஸ்தரா, இந்த பொய்யான அறிவை முன்னிட்டு இது வந்து புரஸ்தரான இந்த பொய்யான அறிவு அங்க வந்துருச்சு, அதனால இது வருது. அதனால என்னாச்சு, ஜீவத்துவம் வந்துருச்சு. ஜீவத்துவம் வந்த போது என்னாச்சு, சொரூபேன விலட்சணமா அந்த ஆத்மாவுக்கு புத்தி சம்பந்தம் நித்யா ஞானத்தினால வந்ததுனால மற்றொன்றா இருக்கக்கூடிய ஆத்மாவானது இயற்கையாகவே வேறானதாக இருந்தாலும் ஆத்மனா புத்தியா சம்பந்தா நித்யா ஞானப்படுத்த பொய்யான அறிவினால வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லி இப்ப அடுத்தது வந்து முடிக்கிறாரு டாபிக்க. சம்யஜ்ஞானேன நான்யதா பிரம்மாத்மைகத்வ விஞ்ஞானம் சம்யஜ்ஞானம் ஸ்ருதேர்மதம். ஸ்ருதியினுடைய தீர்மானமான ஐடியா என்னன்றது நீங்க அதை பத்தி பேசாமையே உட்கார்ந்துருக்காங்க. தீர்மானமான இது என்ன நீங்கன்றதே கிடையாது, நீங்க தான் பிரம்மம். ஸ்ருதியினுடைய தீர்மானம் இதுதான், அதனுடைய மதம் இதுதான். ஸ்ருதி மதம் வேதாந்தத்தினுடைய மதத்தினுடைய பிரம்மாவும் ஆத்மாவும் ஏகத்துவ விஞ்ஞானம், இரண்டும் ஒன்றாக இருக்கக்கூடிய அறிவு தான். ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்ற அறிவு தான் ஸ்ருதியினுடைய தாற்பயம். ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்பதுதான். பிரம்மாத்மைகத்வ விஞ்ஞானம் சம்யஜ்ஞானம் சுதேர்மதம் சத்ய வினிவிருத்தி சம்யஜ்ஞானேன. எப்போ இந்த சம்சாரத்துக்கு நிவர்த்தி ஏற்படும், விசேஷமா எப்போ நிவர்த்தி ஆகும் இந்த சம்சாரம்னாக்க, இந்த சம்சாரத்துக்கு சத்திய சம்சாரத்திய வினிவிருத்தி முடிவானது சம்யஜ்ஞானம் சரியான அறிவு வந்ததுனால. இதே வந்து பொய்யான அறிவு வந்ததுனால இது நான்றது இந்த ஆத்மாவோட சேர்த்துட்டீங்க, இந்த உடம்போட சேர்த்தீங்க. உண்மையிலேயே அந்த ஆத்மா யாருன்னு தெரிஞ்சதுனாக்க அது அது ரஜுதான்னு தெரிஞ்சதுன்னா அந்த சர்ப்பம் போயிடும். அது மாதிரி உண்மையான ஞானத்தினால போகவே தவிர அந்நியதா வேற வழியே கிடையாது. ஆத்மானா அந்நிய பந்தா வித்யதே அயனாய அப்படின்னு கொஞ்சம் சொல்றது வேற வழியே கிடையாது. ஞானாதேவத்து கைவல்யம். இந்த ஞானம் வர வரைக்கும் நீங்க என்ன கர்மா பண்ணாலும் என்ன உபாசனை பண்ணாலும் இதெல்லாம் உங்களுக்கு அந்த கர்ம சுத்தியை கொண்டு வந்து கொடுக்குமே தவிர, அதுக்கப்புறம் இந்த வேதாந்தத்தை படிச்சு ஒரு ஆச்சாரியன் வந்து சத்தே சோமத்தின்னு இல்ல சார் நான் பிரம்மலோகம் பரியந்தம் நான் உபாசனை பண்ணி போயிடுவேன், அங்க போனாலும் அங்கேயே வசிஷ்டர் வாமதேவர் கையில இதை படிச்சாதான் உங்களுக்கு முக்தி, இல்லைன்னா சீனே புண்ணிய மத்திய லோகம் விசந்தி. ஆகையினால எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இருந்து லோகத்தெல்லாம் பண்ணி நீங்க ஒரு லோகமா போய் 5000 10,000 வருஷத்துக்கு அப்புறம் அதை போய் படிக்கிறதுக்கு இங்கே படிச்சு தொலைங்களேன், எப்படி இருந்தாலும் திருப்பி போகலாம் இருக்கு அப்படின்ட்டாரு. ஆகையினால பிரம்மாத்மைக்கு சதைரத்தின்னு முன்னாடி சொன்னாரு. 100 ஜென்மம் ஆச்சுன்னா கூட சரி, இந்த ஞானம்னா உங்களுக்கு முக்தி கிடையாது அப்படின்னாரு. இந்த முக்தி இந்த ஞானத்தை பத்தி பேசுறதுதான் இந்த வேதாந்தம். சுதியினுடைய தீர்மானமான முடிவு இதுதான் அப்படின்னு. எவ்வளவு சுத்தி வேணும் உங்களுக்கு? சர்வாத்மைவம் பச்சே, இந்த ஆத்மாவை அறிந்தவனால் ஆகிவிட்டால் அவன் எதனால் எதை பார்க்க போகிறான்? இங்கதான் நாளைக்கு தான் வந்து அவன் ஞானி ஆயிட்டான், அவன்
எங்க சம்சாரம் அப்படின்னு சொல்லி கேட்கறது. இன்னொரு தத்ர கோமோக கசோகா ஏகத்வமனு பஷ்யதா அப்படின்னு இன்னொரு உபனிஷத் சொல்றது. இன்னொரு உபனிஷத் தத்துவமசின்னு சொல்றது சாமவேத உபனிஷத்து. இன்னொரு உபனிஷத் எதிர்வேத அகம் பிரம்மா இதை என்னைக்கு தெரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு. இன்னொன்னு ரிக்வேத உபனிஷத் பிரஜானம் பிரம்மா, நீயும் பிரம்மன் தான். நீங்க பிராஜ்யம் நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க ஜீவன் நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, நீங்களும் பிரம்ம தான். பிரஜானம் பிரம்மா தத்துவமசி அயம் ஆத்மா பிரம்மா. இந்த ஆத்மா எது எது நீங்க பேசிருந்தீங்களோ அது இது இல்லப்பா, அந்த ஆத்மா பிரம்மன் தான் அப்படின்னு 4 வேதமும் இதுதான் சொல்றது. எத்தனையோ ஸ்ருதிகள், ஆயிரக்கணக்கான ஸ்ருதிகளுடைய அபிப்பிராயம் இதான். ஜீவனும் பிரம்மமும் ஆத்மைக்கத்வ வித்யா பிரதிபத்தியே சர்வே பிரமாண பிரமேய. இதுக்காக தான் இந்த இதெல்லாம் பிரமாண பிரமேய விவகாரங்கள்ல எதுக்காக வந்தது? சர்வே உபனிஷத்து, எல்லா உபனிஷத்துகளும் ஜீவனும் பிரம்மமும் ஐக்கியம்னு ஒண்ணு சொல்றதுக்காக தான் வந்திருக்கு. இதை தெரிஞ்சாதே ஆனால் தான் இந்த சம்சாரத்துக்கு நாட்டம். இந்த சம்சாரம் எவ்வளவு நாள் இருக்கும்? அது தெரிகிற வரைக்கும் இருக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த அடுத்த வாரம் வரும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.